Hi guys, welcome to another episode of the Woke Logic, and this is going to be an IPL special episode. இதுமே வர few episodes will be mostly based on IPL. That is the IPL. This is the IPL season, so and we are trying to put out more consistent videos. And this is going to be a weekly review episode of the IPL, and for that we have the usual gang: Rajesh, Sriram, Darshan. அண்ட் இன்னைக்கு நம்மளோட நியூவா ஜாயின் பண்ணிக்கிறது இஸ் பிரகாஷ். ஸோ யா ஹாய் ஆல், ஹாய் எவ்ரி ஒன். அண்ட் இதில் பேனலில் பார்த்தீங்கன்னா என்னைக்கு இல்லா திருநாளா இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு மிக்ஸ்டாக கொண்டு வந்திருக்கோம். ஒரு ஒரு ஆர்சிபி ஃபேன், ஒரு எம்ஐ ஃபேன், 2 சிஎஸ்கே ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ற, ஒரு வைப்ரண்ட்டாக we are going to start this pod. And as I said, since it's going to be an IPL weekly report மாதிரி, ஒரு ரிவ்யூ மாதிரி இருக்கிறதுனால I will just look at the performance of 10 teams. Few teams have played one game, few teams have already finished playing 2 games. So at the time as we are recording this Saturday, so GT and MI are yet to play in Ahmedabad. ஸோ அதுக்கு முன்னாடி தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸப்ட் ஃபார் those two, all the other teams have played 2 games. And இப்போதைக்கு the fans or people, they have got an idea how their team is going to perform. சில டீம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சில டீம்ஸ் ஆர் ஹவு டு ஐ சே, ரொம்ப கவலைக்கிடமான இடத்துல தான் இருக்காங்க இப்போதைக்கு. ஸ்டார்டிங் சைன்ஸ் ஆஃப் வரியெல்லாம் வந்து இப்போயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எந்தெந்த டீம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அண்ட் ஃபியூ டீம்ஸ் ஹவ் ஆல்சோ பீன் அன்பிரிடிக்டபிள். ஸோ வித் தட் நோட் வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் த பாட்காஸ்ட். அண்ட் நான் வந்து சின்ஸ் ஐ மென்ஷன் அபவுட் ஜிடி அண்ட் எம்ஐ மேட்ச், அண்ட் ஆல்சோ சின்ஸ் பிரகாஷ் இஸ் நியூ டு த வீடியோ, ஐ வில் ஸ்டார்ட் வித் ஹிம். He's a Mumbai fan. He's a Mumbai fan that I mentioned. So yeah, பிரகாஷ், அப்படியே வந்து ஜஸ்ட் கண்டினியூ யுவர் தாட்ஸ், ஸ்டார்ட் யுவர் தாட்ஸ் ஆன் மும்பை. அதுக்கு முன்னாடி நீ எப்பயிலேருந்து மும்பை சப்போர்ட் பண்ற, ஏன் மும்பை சப்போர்ட் பண்ற அப்படின்னு குயிக்காக சொல்லிட்டு அப்படியே இந்த சீசன் மும்பை இந்தியன்ஸ் உன்னோட எக்ஸ்பெக்டேஷன், இந்த மேட்ச் பத்தி பேசிட்டு அப்படியே மும்பை இந்தியன்ஸ் மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் சொல்லு. ஹாய் எவ்ரிவன், ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன் ஓக் லாஜிக்கில். அண்ட் நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் சின்ஸ் 2008 ஃபர்ஸ்ட் டைம்தே தான். நான் வந்து டிபிக்கல் ரீசன் தான், சச்சின் டெண்டுல்கர் அப்படியே அந்த டைமில் இப்படி எனக்கு என்னோட ஃபேவரட் கிரிக்கெட்டர், அப்படியே மும்பை சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அவர் 2013 அவர் வித்துட்டா ஆகிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு ஐ ஸ்டார்டட் ஸ்டிக்கிங் டு த டீம். அண்ட் எனக்கு பிடிச்சது, அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, யங்ஸ்டர்ஸை நல்லா ப்ரமோட் பண்ணி டெவலப் பண்ணுவாங்க. கம்பேர் டு அதர் டீம்ஸ், ஒரு மும்பை ஃபேனா நான் அதுல ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவேன். நிறைய இந்தியன் டீமுக்கு அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் இயர்ஸ்ல. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க நல்லா, அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. சச்சின் போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு ரீசனுக்காக நான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது இன்னும் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான். அண்ட் இன்னைக்கு மேட்ச் ஜிடி வெர்சஸ் எம்ஐ, அதுவும் ஜிடியில சும்மாவே மும்பை அடிப்பாங்க. இந்த வாட்டி பட்லர் வேற இருக்கிறாரு, பார்க்கணும். அது எங்களுக்கு வந்து பும்ரா வந்தாதான் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வரும் பவுலிங்ல. ஸோ என்ன பண்றாங்க, அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே கூட ஆடின அந்த பிளேயர் விக்னேஷை வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா அது சேப்பாக் பிச்சு, இது வந்து அகமதாபாத் பிச், எப்படி அதனால 2 ஸ்பின்னர் வச்சு ஆடுறாங்களா என்னன்றதையும் பார்க்கணும். ஹர்திக் பாண்டியா திரும்ப வராரு, அதனால லெட்ஸ் see எப்படி போகுதுன்னு. ஸ்டார்டிங் எப்பவுமே ஸ்லோ ஸ்டார்டர்ஸ் தான், அது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ பெருசா எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. சீசனை பத்தி கடப்பார டீம் பார்ப்போம், இந்த சீசன் எப்படி போகுது என்னன்ட்டு. அந்த ராபின் வின்ஸ் மேல எனக்கு ஒரு ஹீஸ் பிளேயர் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் சீசன். எப்படி போன சீசன் திலக் வர்மாவோ அது மாதிரி நான் இந்த சீசன் ராபின் வின்ஸை பார்க்குறேன். ரிக்கில்டனும் நல்ல ஒரு டேலண்ட் தான், எப்படி கிளிக் இந்த சீசன் கிளிக் ஆறாரா இல்லையான்னு பார்க்கணும். நைஸ், ஓகே. ஸோ சிஎஸ்கே மேட்ச் பத்தி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். சிஎஸ்கே மேட்ச், நேத்தி மேட்ச் இல்லடா, சிஎஸ்கே மும்பை. ஓ சிஎஸ்கே மும்பை மேட்ச். ஓகே ஓகே, அவர் ஏதோ சொல்லணும்ன்றாரு. அதான் சரி, சொல்லு. அதான் பிரகாஷ் ப்ரோ, நீங்க ராபின் வின்ஸ் வந்து எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படின்னீங்க. நான் இந்த மேட்ச் ஹர்திக் பாண்டியா வர யாருக்கு பதிலா வரும்? ஹர்திக் பாண்டியா தான் சொன்னல, எனக்கு தெரிஞ்சு அந்த விக்னேஷுக்கு பதிலா தான் வர சான்சஸ் இருக்கு. எனக்கு விக்னேஷ்க்கு பதிலாவா? ஏன் பவுலிங் கம்மி ஆயிடாது? அகமதாபாத்ல தான் ஹர்திக் பாண்டியா இருக்காரு, ஃபாஸ்ட் பவுலர், ரீப்ளேஸ் ஸ்பின்னர். ஹர்திக் பாண்டியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா 4 ஓவர் போட சான்சஸ் இருக்கு. நீங்க போன மேட்சே பாத்தீங்கன்னா
ட்ரெண்ட் போல்ட், தீபக் சார் தவிர உங்களுக்கு வேற ஃபாஸ்ட் பவுலர் அந்த சத்யநாராயண ராஜு எல்லாம் ப்ரோ ஆஹா அது ஒரு ஒரு over ஓவர் போட்டாங்க. பார்த்தாலே எனக்கு எதுக்கு ஆட வச்சாங்கன்னே தெரியல அவரெல்லாம் ஃபர்ஸ்ட். அதான் எனக்கு நீங்க விக்னேஷ் புத்தூரே ஆடிடலாமே சத்யநாராயண ராஜு எல்லாம் வச்சுக்கிறதுக்கு. விக்னேஷ் புத்தூர் ஆடிட்டு சத்யநாராயணுக்கு பதிலா ஹார்திக் பாண்டியா கொண்டு வரலாமே. ஆமா ஆமா. சின்ஸ் சரி ஆமா ஓகே. இன்னொரு கரெக்ட் மேபி அந்த Yes. காம்பினேஷன் கூட நல்லா இருக்கும். சரி எக்ஸ்ட்ரா அப்போ பேட்டர். சரி ஹார்திக் பாண்டியா வந்து இப்போ இவனுக்கு பதிலா வந்துடான்னு வச்சுக்கோங்க, இந்த சத்யநாராயணக்கு பதிலா வந்துடான்னு வச்சுக்கோங்க, பும்ரா யாருக்கு பதிலா வருவான்? அப்பவும் சொல்லாதீங்க விக்னேஷ் புத்தூருக்கு பதிலா தான் வருவான்ட்டு. விக்னேஷ் புத்தூர் இந்த ஸ்பின் சிரிக்குது. பும்ரா யாருக்கு பதிலா வந்தா வருவான்? யாராவது ஒருத்தர் நிச்சயமா போகணும். ஈவன் எனக்கு யாரு போனாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. இப்ப இந்த நம்ம பிரதீப் ரங்கநாதன் சொன்ன மாதிரி தலை வந்தா ஒதுங்கி போய் தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி பும்ரா வந்தா போய் தான் ஆகணும். நான் எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் அப்படிதான். நல்ல பதில். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த நமன்தீர் அவங்கள மாதிரி யாரு, ஏன்னா ஹார்திக் பாண்டியா எக்ஸ்ட்ரா ஆ, பேட்டர், நமந்தீர், ராபின் மீன்ஸ் இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் போவாங்கன்னு யாரோ நினைக்கிறேன். ஒருத்தர். ஆமா. Yep. So yeah, that is a good point to talk actually. இத பத்தி But கேட்டிருந்தில்ல CSK MI மேட்ச்ல MI ஓட பெர்ஃபார்மன்ஸ். And one ஆமா more thing, அது பிரகாஷ் bro, உங்கள்ட்ட இன்னொன்னு கேட்கட்டுமா? சொல்லுங்க. நீங்க சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா வந்து 4 and 5ல வராங்களே, அது ரொம்ப கம்மியா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? ரொம்ப கீழே வராங்கன்னு தோணுதா? திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் ஓகே 5க்கு மேல 4 வரணும் அண்ட் திலக் வர்மா 3ல வரணும். ஆக்சுவலா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அது இல்ல. இவங்க வந்து ரிக்கில்டனையும் விளையாட வைக்கிறாங்க, வில் ஜாக்ஸையும் விளையாட வைக்கிறாங்க. நான் ஒருத்தர் தான் ஆடுவாருன்னு நான் நினைச்சேன். அது எனக்கு புரியல. இவங்க எப்பவுமே மும்பை இந்தியன்ஸ் மட்டும் எப்பவுமே எப்படின்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த லைன் அப்ல தான் வருவாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. எங்கேருந்து யாரையாவது கொண்டு வருவாங்க, அப்புறம் அதனால காம்பினேஷனே மாத்துவாங்க. அது செட் ஆச்சுன்னா நல்லா போகும். அதனால அது சிஎஸ்கே பார்த்து தான் அதிகமா சொல்லுவாங்க. பட் ஆமா இல்ல ப்ரோ, ஆனா நான் சிஎஸ்கே வச்சு நம்ம மேபி ஃபர்ஸ்ட் லைன் அப் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கலாம். பட் அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும் அவன் கேவலமா விளையாண்டாலும் அவன் தான் விளையாட போறான்னு நமக்கு தெரிஞ்சிடும். பட் இங்க அப்படி இல்ல. இங்க வந்து நல்லா விளையாண்டாலுமே சில சமயம் வெளியே தூக்கி போட்டுருவாங்க. அது ஒரு மாதிரி அன்பிரடிக்டபிளா இருக்கும். ஸோ மும்பை மேட்ச் உனக்கு வந்து மும்பை பெர்ஃபார்மன்ஸ் விட நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் விளையாடுனாங்களா இல்ல எப்படி ஏதாவது சர்ப்ரைசஸ் எனக்கு உனக்கு? பேட்டிங்ல எனக்கு வந்து கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணது பிடிச்சிருந்தது. அதுவும் தீபக் சஹர் அந்த எண்ட் வரைக்கும் ஃபைட் பண்ணது ஓகே. டீமுக்கு பேட்டிங் டெப்த் இருக்கு ஃபுல்லா அப்படின்றது நல்லா தெரிஞ்சது. பவுலிங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் 150ன்றப்போ சிஎஸ்கே 30-30ஆவது கொண்டு வந்துருவாங்க எப்படியும் அப்படின்னு தெரிஞ்சதுதான். பட் 30-30 ஆவதெல்லாம் இல்ல, 30-30 அதெல்லாம் இல்ல, 30-30 ஆடுவானுங்க, ஆடுறானுங்க. அதனால நான் ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண என்னன்னா தோனி கரெக்டா அந்த எத்தனை பால் இருக்கும் போது 8 பால்ஸ் இருக்கும் போது வந்தாருன்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு டெய்லர் மேடு பினிஷ் மாதிரி இன்னைக்கு அமைஞ்சது அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த 2 பால் அவர் விட்டது எனக்கு வந்து அது ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா ஸ்கிரிப்டை மாத்தி பினிஷ் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. அது மட்டும் கரெக்ட் தான். நானும் எதிர்பார்க்கல 6 எல்லாம் அடிப்பான் அப்படின்னு. பட் நந்தலெஸ் வந்து ஐ திங்க் மும்பை வந்து வித் திஸ் இந்த மாதிரி இப்போ மும்பையோட பவுலிங் பத்தி நம்ம வந்து நிறைய பேசணும். ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆக்ஷன் போது எல்லாம் அவங்க பட் பவுலிங் இந்த சென்ஸ் இந்த மாதிரி டெப்த் பத்தி பேசணும். பட் இப்போ நம்ம வந்து பேசும்போது பார்த்தா ஹார்திக் பாண்டியா, பும்ரா இந்த ரேங்க்ஸ் டு ஜாயின் தட் ஸ்குவாட். அது போக இந்த மாதிரி விக்னேஷ் புத்தூர் மாதிரி அங்கங்க மழையில முளைக்கிற காளான் மாதிரி திடீர்னு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போறதுனால எனக்கு வந்து since the scouting and it is good, I don't think they'll have much of a problem with respect to என்ன சொல்றது இந்த மாதிரி ஒரு I won't say punching above their weight, but அவங்க வந்து டவுட்டர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா they'll prove wrong. ஏன்னா இப்போ லாஸ்ட் சீசன் வந்து பிகாஸ் ஆஃப் த கேப்டன்சி டிபேக்கல் அது இதெல்லாம் கூட கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்சிஸ் அதெல்லாம் இருந்தாலுமே இப்போ வந்து ஹர்திக் பாண்டியா இஸ் வெல் செட் ஆஃப்டர் 2 success with the Indian team in the ICC tournaments. I don't think he needs to be anymore in discomfort when it comes to Mumbai. The same இப்போ அந்த ரிட்டன்ஷன்ஸ் 5 பேருமே ஆர் ப்ரூவன் பிளேயர்ஸ் அண்ட் 5 பேருமே கேன் சேஞ்ச் த கேம். எனி ஒன் இப்போ 2018ல நம்ம சிஎஸ்கே சொன்னோம்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு மேட்ச்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணி அந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு வித் ரிட்டன்ஷன்ஸ். அண்ட் ஆல்சோ ஆன் டாப் ஆஃப் தட் தேவ் காட் பிளேயர்ஸ் லைக் வில் ஜாக்ஸ் who we saw what they did last season. And அதுக்கப்புறம்
கம் டு பவுலிங்னால ஆப்வியஸ்லி பும்ரா போக பாக்கி இந்த மாதிரி தீபக் சஹர் கேன் மேக் அ குட் இம்பாக்ட் இஃப் ஹி இஸ் ஃபிட் அண்ட் இஃப் ஹி கேன் ஃபைண்ட் இஸ் ரிதம் இன் த பவர் பிளே அப்படின்னா அவன் டெத்தில் போடணும்னு அவசியமே இல்லை. சேம் கோஸ் வித் ட்ரெண்ட் போல்ட். ஸோ அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி விக்னேஷ் புத்தூர், மிச்சல் சாண்ட்னர். Since we spoke about Mumbai before the game started, before the IPL started, the previous video, I want to say this. Mumbai actually, it is not something new that அவங்க ஸ்கவுட் சிஸ்டம் வந்து ஒரு பிளேயரை கொண்டு வராங்க. பட் எல்லா வருஷமும் ஒருத்தனை கொண்டு வந்து அந்த ஒருத்தன் வந்து கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஹோப் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி என்ன சொல்றது, இட்ஸ் வெரி ஷாக்கிங், சர்ப்ரைசிங் அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி refreshing to see also. அதனால I don't think Mumbai are in kind of some trouble or something. Before we started this podcast, the Sriram suggested to put a pyramid. நான் என்ன கேட்டேன்னா ஒரு டீம் பத்தி பேசி முடிக்கும் போது அந்த பிரமிட்ல நம்ம இப்போதைக்கு ஒரு ரேங்க் பண்ணோம் அப்படின்னா ஐ வுட் சே மும்பை வந்து இஃப் நாட் இந்த டாப் டயர் ப்ராப்ளி இந்த செகண்ட், இப்போ பிரமிட்ல 4 டயர் வச்சுப்போம், அதான் செகண்ட் டயர்ல வந்து ஐ புட் மும்பை இப்போதைக்கு. அவங்களுக்கு வந்து டெப்த் இல்லை அது இதுன்னு சொன்னாலுமே இப்போ கீழே வந்து சே ஒரு வெரி பேட், ஆவரேஜ், குட்டு, ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு ஒரு 4 டயர் வச்சிருந்தோம்னா ஐ புட் மும்பை இந்த செகண்ட் டயர் which is in the good. Okay, yeah. If no one else has any other points to talk about Mumbai, I just quickly talk about சொல்லு ஸ்ரீராம். ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. மும்பைக்கு நான் இன்னும் ஒரு வீக்னஸ் என்ன ஃபீல் பண்றேன்னா, அவங்க ஜெயிச்ச எல்லா வருஷமும் பொலாடுன்னு ஒரு கடப்பார பேட்டர் வந்து நம்பர் 6 நம்பர் 7ல வந்து அடிச்சு பினிஷ் பண்ணி ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிடுவான். லாஸ்ட் இந்த 3 சைக்கிள்ல டிம் டேவிட்ங்கிற ஒரு பிளேயரை கொண்டு வந்து, ஆனா அவன் அடிக்காம தான் இந்த 3 சீசன் ரொம்ப அடி வாங்க. சிங்கப்பூர் சித்தப்பா. ஆமா, சிங்கப்பூர் சித்தப்பா. ஏற்கனவே ரோஹித் சர்மா ஒருத்தர் பெரியப்பா கூப்பிட்டு இருக்காரு, சித்தப்பா வேற. ஆனா இப்ப மட்டும் கத்துதான் அந்த பல்லின்ற மாதிரி. நேத்து மட்டும் அவர் அடிச்சாரு, ஆச்சரியமா தான் இருந்தது எங்களுக்கு. ஆமா, அதுக்கெல்லாம் அதெல்லாம் சுட்டி குழந்தை மாதிரி சில பேர் வந்து மாட்டணும்ல. சரி, இல்ல நான் பாயிண்ட்டுக்கு வரேன். சோ எனக்கு என்ன, நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இவங்க வந்து வில் ஜாக்சன் நம்பர் 3ல ஆடிட்டு சூரியகுமார், திலக் யாதவ, திலக் வர்மா வந்து 4 and 5ல ஆடுறப்போ அந்த டீமோட பேலன்ஸே எனக்கு ஒரு மாதிரி சரியில்லாத மாதிரி இருக்கு. சோ நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, வில் ஜாக்சன் தூக்கிட்டு play Tilak Verma and Surya in their natural positions, get Hardik Pandya at number 5, number 6 அந்த மாதிரி, play somebody like Bevan Jacobs or Corbin Bosch at the lower order. ஏன்னா கார்பின் போஷ் அந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்கும் தருவான், இந்த சீமிங் விக்கெட்ஸ் அகமதாபாத் கண்டிஷன்ஸ்க்குலாம் சூட் ஆகும். இல்ல பெவன் ஜேக்கப்ஸ்லாம் நல்லா பயங்கரமா டாட்டு பூட்டுன்னு அடிக்கிற ஆளு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறப்போ பேட்டிங் ஃபயர் பவரே வேற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வில் ஜாக்சன் நம்பர் 3ல ஆடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம்னு சொல்றேன். இந்த மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா they will be even more better அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இப்ப ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி இன்ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி இருக்கு, பட் தெரியல, பார்க்கணும். நீ சொல்ற 100% கரெக்ட். ஏன்னா போலாட அவங்க இன்னும் ரீப்ளேஸ் பண்ணவே இல்லை. அண்ட் மும்பையோட சக்சஸ் மட்டும் இல்ல, எல் கிளாசிகோவுமே இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னா, இதை இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி தான் எல் கிளாசிகோ போயிட்டு இருக்கு, ஐபிஎல்லோட எல் கிளாசிகோ. இப்போ போலாட் இல்லைன்றதுனால அந்த ஒரு ஃபைட்டும் இவங்களால கொடுக்க முடியல சிஎஸ்கே கிட்ட, சேப்பாக்லயும் சரி மும்பைலயும் சரி. சோ ஆமா, என்ன கேட்டா மும்பையோட பெஸ்ட் பிளேயர்னா நான் ஹானஸ்டா சொல்லுவேன் போலாடு தான், அப்புறம் தான் மத்த எல்லா பிளேயர்ஸ் வருவாங்க. அக்ரீட் கண்டிப்பா. ஏன்னா 3 ஃபைனல் 2013, 15, 19 3 ஃபைனல்லுமே வந்து அந்த ஒரு 130க்கு 150க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து போலாடு தான். கரெக்டா அது மட்டும் அடிக்கணுமோ. ஆமா, லீக் கேம்ஸ்ல அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சுன்னு நினைக்கிற மேட்ச் எல்லாம் நாங்க ஜெயிச்சிருக்கோம் சில கேம்ஸ் எல்லாம். அதனால கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ண முடியல. பஞ்சாப் கூட ஒரு வாட்டி, சிஎஸ்கே கூட அந்த மேட்ச் 220, அதெல்லாம் வந்து அவ்வளவுதான் மேட்ச் கை விட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி மேட்ச். அதெல்லாம் வேற. எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் அந்த மாதிரி பிளேயர் வேற யாரும் அந்த கேலிபர்ல இல்ல. ஹர்திக் பாண்டியா பண்ணா நல்லா இருக்கும், ஆனா இட் இஸ் டூ மச் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹிம் அவனோட கேலிபர் வச்சு. ஆக்சுவலி இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு இருக்கேன். லாஸ்ட் சீசனே மும்பை டாப் ஆர்டர் வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருந்தாங்க. நீ லாஸ்ட் சீசனே பார்த்தா திலக் வர்மா தான் நிறைய மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருப்பான் மும்பைக்கு, ஜெயிச்சு கொடுத்தோம், க்ளோஸா கொண்டு போயிருக்கான். நீ அவங்க டாப் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தினாலே டக்குன்னு ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் ஐ திங்க் ஒரு வாட்டி 2 வாட்டி தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா,
அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நீ பேசுனது நல்லாதான் போச்சு. நீ என்ன பண்ண, அப்படியே நேத்து மேட்சை பத்தி டக்குன்னு பேசி வன்மத்தெல்லாம் கொட்டிரு. ஏன்னா ரொம்ப நேரம் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ வந்து எது வேணா பேசுவ. நீ என்ன பண்ண, இப்பயே பேசு, நாங்க கேட்டுக்கிறோம். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, பேசு தர்ஷன், பேசு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் கேமரா நேற்று ஆன் மேட்ச் பண்ணிட்டு வேணா நான் பேசணும். வந்து எக்ஸ்பெக்ட் வெளியே வெளில இருக்காங்க, இருக்கேன். சரி. அப்படியா? சரி சரி, ஓகே ஓகே, சொல்லு சொல்லு. ஸோ நான் ஆக்சுவலி வெயிட் பண்ண எதிர்பார்க்கல நானு, டு பி ஃப்ராங்க். ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து சென்னையில ஜெயிச்சு பார்த்ததே இல்லை ஆர்சிபி. இது வந்து என்ன சொல்றது, நான் எக்ஸ்பெக்ட் அப்சல்யூட் சரிமா. ஆமா. இல்ல இவன் வந்து போன வருஷம் பண்ண கூத்துலாம், ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச் சேப்பாக்குல ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்ல வந்து மெசேஜ் போட்டாங்க, ஒரு அந்த ராயல் சேலஞ்சில் வர அந்த லோகோ இருக்குல்ல, அந்த பொம்மை வந்து ஒரு சிங்கத்தை வந்து இப்படி கழுத்துல காலர் போட்டு வாக்கிங் கூட்டு போற மாதிரி மேட்சுக்கு முன்னாடி என்ன அத போட்டு அலப்பற பண்ணு அந்த குரூப்ல. இப்ப கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆமா, அந்த குரூப்ல வந்து இவன் ஒருத்தன் தான், 10 பேர் 11 பேர் அந்த குரூப்ல, இவன் ஒருத்தன் தான் ஆர்சிபி ஃபேனு. அப்புறம் ஒரு ரெண்டு மும்பை ஃபேன் இருக்காங்க, பாக்கி எல்லாம் சிஎஸ்கே. அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் வம்பிழுத்துட்டு இருந்தான் போன வருஷம். இது மே 18க்கு அப்புறம் இன்னும் ரொம்ப வாய் பேசிட்டு இருந்தான். சரி எல்லாம் கேட்டுக்கணும், நல்லது. இது என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு வருஷம் கழிச்சு ஏதோ லைஃப்ல ஹம்பிள் பண்ண மாதிரி காலைல வரான், அப்படியே நல்லா விபூதி அடிச்ச மாதிரி. சார் நான் அந்த அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்கான் காலையில இருந்து, என்னன்னு தெரியல எனக்கு. இப்பவும் கேட்டானா வன்மலாம் இல்ல, நான் வந்து ஒரு கிரிக்கெட் ஃபேனை தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். இவனை நம்புறதா நம்ப முடியாது தெரியல. அது அவங்க இன்னும் ஹோம் மேட்ச்ல ஜெயிக்கல, ஹோம் மேட்ச்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தலைவரை பாக்கணும் எப்படி இருக்காங்க. 17 வருஷம் பட்ட இது போதும், ஜெயிக்கிற வரைக்கும் அடங்கி இருப்போம்னு அடங்கிருக்கானுங்களா? ஆமா, இந்த நீலாம்பரி மாதிரி அதே ரெக்கார்டிங்க திருப்பி போட்டு பார்த்து கரெக்டா 18வது வருஷம் வந்து 18வது வருஷம் வந்து இவனுங்க வேலையை காட்டிட்டானுங்க. வந்து 5 விஷயம் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்டென்ட். நாங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே அட்டாக் பண்றோம்னா முடிவு பண்ணிட்டாங்க பிளேயர்ஸ் எல்லாருமே. ஸோ irrespective ஆஃப் பவுலர் வந்து நாங்க சில ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய பால்ஸ் கொடுத்தோம், மற்றபடி மீதி பால்ஸ்ல அட்டாக் பண்ணோம். பட் அதுலயும் நீங்க சில கேச்சஸ் எல்லாம் விட்டீங்க. ஒண்ணு. செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு சேப்பாக் ஸ்டேடியம்ல ஆர்சிபின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேன்ஸே. அதுக்கு வந்து நம்ம அப்புறம் don't happen. Sorry to interrupt, but அந்த விஷயம் அது வந்து நாங்க சிஎஸ்கே பத்தி கடைசி ஒரு 10 நிமிஷம் பேசுவோம், அதுல வந்து இதெல்லாம் கொண்டு வரேன். பட் நீ சொன்ன பாயிண்ட் இஸ் அக்ரீட், வேலிட். நெக்ஸ்ட் ஸோ தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ரொட்டேஷன். ஸோ அஸ்வின் வந்து 2 ஓவர் தான் போட்டான். ஆப்வியஸ்லி செகண்ட் ஓவர் விக்கெட் எடுத்தான், ஏன் தேர்ட் ஓவர் குடுக்கலன்னா நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கும் அதே டவுட் தான். ஏன்னா நாங்க வந்து அவங்க குர்னால் பாண்டியா இவங்க எல்லாம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது ஏன் குடுக்கல அப்படின்னு. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு ஸ்விங் ஆச்சு எங்க பவுலர்ஸ்க்கு. நீ வந்து கலீல் அஹ்மதுக்கு ஸ்விங்கே ஆகல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடும்போது. பட் நாங்க ஏசல் விட்டு புவனேஸ்வர் போடும்போது பால் கொஞ்சம் ஸ்விங் ஆச்சு, ஒரு லேட்டர் மூவ்மெண்ட் கொடுத்து. ஸ்விங் ஆகல இல்ல, அவன் ஸ்விங் பண்ணல, அவன் பண்ண மாட்டான், அவன் அந்த மாதிரி பவுலர். ஸ்விங் ஆகல இல்ல, பண்ணல. அவன் என்ன முகேஷ் ஸ்டார்க்கா ஸ்விங் பண்றதுக்கு, அவன் கலீல் அஹ்மது. லாஸ்ட் பாயிண்ட் வந்து டோனி ஏன் நம்பர் 9 இறங்குனாங்கன்னு தெரியல. பட் அது வந்து நான் அதுக்கு வந்து ஒரு ரீசன் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு லாஸ்ட் இயர் தான் கடைசி ஐபிஎல் ஆடினா, அதோட இந்த வருஷம் தான் ஒரு காம்படிட்டிவ் கேம் ஆடுறான். ஸோ அந்த 1 இயர் பிரேக் வந்து அந்த மீதி எல்லா பிளேஸ் போகும்போது கொஞ்சம் கேம்ஸ்லாம் ஆடிட்டாங்க, இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ், டொமஸ்டிக் லீக்ஸ்லாம் ஆடிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த இது இருக்கும், மேட்ச் ஃபிட்னஸ், அந்த மேட்ச் ஷார்ப்னஸ்லாம் இருக்கும். ஸோ டோனி கிட்ட அது இல்லாத போது வந்துட்டு நீங்க சீக்கிரம் இறக்கி விடுறதுன்றது என்ன சொல்றது வந்து அது ஆப்வியஸ் பாயிண்ட் தான் இருக்கும். ஆனா கடைசில ஸ்கோர் கார்டு பார்த்தா அவன் தான் பெஸ்ட் பேட்டர், என்ன பண்ண சொல்றீங்க? ஆனா அது ஆப்வியஸ் தான்டா. ஆப்வியஸ்லி இஸ் நாட் ஹேவிங் கேம் டைம். 2023 24 2 சீசன் பார்த்தாச்சு நம்ம வந்து. இட் இஸ் நாட் சர்ப்ரைசிங், அது வந்து எல்லாருக்கும் தெரியும் ஏன் லேட் ஆகும். பட் இந்த சென்ஸ் நீ வந்து ஈவன் இஃப் யூ காண்ட், இப்போ ட்ரை பண்ணிட்டு அவுட் ஆனானா வேற விஷயம். தோனி வந்து இப்போ 90 for 6 இருக்கும்போது 80 for 6 ஏதோ இருந்ததுல, அப்போ வந்து இஃப் யூ ட்ரை டு பிளே 10 பால் இஸ் பிளைண்டா ஸ்லாகே பண்றாங்கன்னு வச்சுப்போமே, வச்சுட்டு இஃப் யூ காட் அவுட் அப்படின்னா கூட நோ ஒன் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷன் வந்து இருந்திருக்காது. பிகாஸ் ஓகே நீ வந்து அப்போ வந்து இஃப் யூ ஹட் ஃபெயில்டுனா யூ கேன் சே த ரீசன் தட் 10 months காம்படிட்டிவ் கிரிக்கெட் ஆடல, 2 months he has been practicing and he come and he tried, he couldn't do. நம்ம வந்து அது ஒரு ரீசனா சொல்லலாம்.
Okay, yeah. Well, obviously, everyone knows that he is not that Pazhaya Dhoni who can. இப்போ 2018 he won in the same situation. He came and won that game. சின்னசுவாமியில மாஸ்டர் கிளாஸ் அதெல்லாம் பார்க்கும்போது 70 of இந்த மாதிரி 34 நம்ம அடிப்பான்னு ஆமா நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆனா அந்த அதுதான் நம்ம அப்படி கடைசியா அடிச்ச சேஸ், அதுக்கப்புறம் சேஸே அடிக்கல நம்ம. 190 அப்புறம் சேஸே பண்ணல சிஎஸ்கே. அதுக்கப்புறம் ஒரு நல்ல சேஸ்னா அந்த 2023 ஃபைனல்ஸ் தான். we didn't chase 190 but 15 overs 170 is அதுவும் another absolute cinema moment தான். as good as the 200 plus chase அது. ஆமா கண்டிப்பா agreed. 20 overs 230 நம்ம சேஸ் பண்ணிருக்க மாட்டோம். பட் சின்ஸ் ரெயின் காட்ஸ் கேம் அண்ட் ஹெல்ப்ட், அது ஒரு மாதிரி கரெக்டா ஈக்குவேஷன் செட் ஆயிடுச்சு. ஸோ யா, பாஸ்ட் இஸ் பாஸ். இப்போ என்ன தோனி மேல இருந்த ஒரே கிரிட்டிசிசம் என்னன்னா, மை பாயிண்ட் இஸ், எனக்கு வந்து லேட்லி சின்ஸ் லாஸ்ட் சீசன் ஐ பீன் ஃபீலிங் தட் அவன் வந்து இஸ் நாட் டேக்கிங் ஐபிஎல் டூ சீரியஸ்லி. அது ஒரு முதல்ல ஒரு ஸ்போர்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி பார்த்துட்டு இஸ் ஜஸ்ட் கம்மிங் அண்ட் கேட்டரிங் டு பர்டிகுலர் டு ஹிஸ் ஃபேன்ஸ். இது வந்து மார்னிங் டிஸ்கஸிங் ஆக்சுவலி. அது என்னன்னா, is he like people are saying similar to Rajinikanth Mari, like Rajinikanth knows how to act or is veteran, but he only acts in movies like Jailer or Kabali or Kala or something, not Kala, Jailer or something, Petta. அதெல்லாமே வந்து completely for his fans. நான் I am going to act for my fans only. எனக்கு மார்க்கெட் இருக்கு, act for my fans only. I don't care about any X number of good scripts. இப்போ ஹிந்தில அமிதாப் பச்சன் பண்ற மாதிரி I'm not going to do. I'm going to do only this அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல is fixed and is going. விஜயும் கிட்டத்தட்ட அப்படிதான். விஜயும் ஓகே ஃபைன். நான் வந்து ஏன் சொல்றேன்னா, லைக் டு ஐகான். ஓகே ஃபைன், ஏதோ எனிதிங். இப்போ அந்த பிகாஸ் ரஜினி எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன்ட் தட் என்கிட்ட அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வந்தா இல்ல வேணாம் நான் தலைய வச்சிருக்கேன். I also feel Dhoni also is kind of going down the same path. நீ வந்து மேட்ச் ஜெயிக்கிற, either he comes out to bat when the game is already won or he comes out to bat when the game is already lost. இந்த பேலன்ஸ்ல இருக்கிற கேம் அந்த 50-50 கேம்ஸ் வந்து when was the last time he came? 2022 he came and won again Mumbai. That was the last proper finish that MS did. அதுக்கப்புறம் 2023 I don't remember. He came to bat in the finals but got a golden duck. 2024 he didn't do anything. 2024 ஒரே ஒரு மேட்ச் பண்ணா மும்பை இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா. அது ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், பட் ஸ்டில் அவன் அடிச்ச அந்த 20 ரன்ஸ் தான் வந்து டிஃபரன்ஸா இருந்துச்சு. நான் சொல்றேன் சேஸ்ல, நான் சொல்றேன் சேஸ் மட்டும். நான் சேஸ் தான் நான் சொல்றேன். ராஜஸ்தானோட ஒரு மேட்ச் இருக்கும், கடைசி வரைக்கும் அடிப்பான் டோனி. பட் ஆனா இந்த சந்தீப் சர்மா ஒரு ஓவர் சூப்பரா போட்டு முடிச்சிருப்பான். ராஜஸ்தான் மேட்ச சேஸ் பண்ணி அடிப்பான் கடைசி வரைக்கும் கொண்டு போயிடுவான். ஆமாண்டா 2023ல நான் ஃபைனல்ஸ் அப்புறம் 2024ல he didn't do anything. RCB கேம். RCB அந்த ஒரு மேட்ச் பக்கத்துல இருக்க திரும்பவானுங்க. ஆமா அது ஒண்ணு மட்டும் தான். அவுட் ஆஃப் தி ரூஃப் அந்த வார்த்தையை கொஞ்ச நாள் நாங்க மறந்துட்டோம். ஆமா அவுட் ஆஃப் தி ரூஃப். ஆமா இந்த பால் சேஞ்ச் பண்ணி வந்து இந்த டெஸ்ட் மேட்ச், நியூசிலாந்து டெஸ்ட் மேட்ச்ல அதே சின்னசாமி ஸ்டேடியம்ல பண்ட் 97 அடிப்பான், தூக்கி சவுதியை தூக்கி ரூஃப் மேல அடிச்சோடனே புது பால் எடுத்து வந்து சவுதி விக்கெட் எடுப்பான். அதே சின்னசாமி நியூ பால் எடுத்து போட்டு அந்த சர்ஃப்ராஸ் அவுட் ஆனா பண்ட் வந்து ஜஸ்ட் ஸ்லாக் முட்டி போட்டு ரூஃப் மேல அடிப்பான். அடுத்த பால் with the new ball he'll come and get the wicket. But yeah, that is test match, that is different. Coming back to the topic, இது வந்து so since he has set his mind like this, Dhoni, நான் வந்து என் ஃபேன்ஸ்க்காக வந்து ஆடுறேன் கேம், there is nothing else to prove for him. Okay, அதே மாதிரி பட் வாட் எவர் இஸ் டூயிங் இஸ் அட் த காஸ்ட் ஆஃப் த டீம். அது ஒன்று வந்து தட்ஸ் a very big concern. Obviously he knows what he is doing. சொல்லு. I beg to differ. ஏன்னா தோனி வந்து அவனோட வயசுக்கு இது பண்றதே பெரிய விஷயம்ன்ற நானு. அது ஒண்ணு, அவனோட வயசுக்கு இது பண்றதே பெரிய விஷயம். அண்ட் he is still their best wicket keeper. அந்த விக்கெட் கீப்பிங்காகவே கூட ஆடலாம்னு வச்சுக்கோ. இது வந்து தோனி வந்து தோனி இருக்கிற பிரசன்ஸ் வந்து இட் இஸ் காஸ்டிங் தி டீம் சொல்றது வந்து எப்படி தெரியுமா இருக்கு? இந்த இவ்வளவு பெரிய பில்டிங்ல உனக்கு இது மட்டும் தான் பிரச்சனையா இருக்குல்ல அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. இல்ல தோனியோட பிரசன்ஸ் there are much bigger reasons for CSK's downfall. இன்னும் டவுன்ஃபால் நான் சொல்லவே, இன்னும் டவுன்ஃபால் ஆகவே இல்லை. ஆனா அதுக்குள்ள தெரியுது ஐயோ டவுன்ஃபால் ஆயிருமோன்ட்டு. அந்த மாதிரி நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு. தோனி வந்து நம்பர் 7 வரணும், அது மட்டும் தான் ஒரு கன்சர்னே தவிர ஐ திங்க் அவன் வந்து இவ்வளவு டவுன் வர்றதுக்கு ஒரு மெயினான காரணம் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, நான் இல்லாம நீங்க எப்படா ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க? நீங்க
நான் இருந்துமே நான் இல்லாம நான் வந்து பிளேயிங் லெவல்ல இருந்துமே என்னோட கான்ட்ரிபியூஷனே இல்லாம நீங்க எப்ப ஜெயிக்கிறீங்களோ அப்ப நான் விட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்து தோனி கிட்ட இருக்கு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இப்போ போன மேட்சும் இந்த மேட்சும் சரி தோனி வரைக்கும் இவங்க வரானுங்கன்னா அப்ப இவனுங்க எவ்வளவு கேவலமா பேட்டிங் ஆடுறானுங்கன்னு பாரு. இப்போ இல்ல சரி கரெக்ட் தான், அது சொல்ல. பட் அதுக்கு முன்னாடி பிரகாஷ் ஏதோ பாயிண்ட் இருக்கா சொல்லு. இல்ல ஆக்சுவலா நீங்க சொன்னதெல்லாம் தான் விஷயம். பட் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இப்போ வந்து தோனி வந்து ஆஸ் அ பிளேயரா அவர் எபிலிட்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஆக்சுவலி இல்ல. ஆக்சுவலா இப்ப முன்ன இருந்த அளவுக்கு இல்ல. அது தெரிஞ்சதுனால தான் அவர் 2019 ரிட்டையர் ஆயிட்டார் இன்டர்நேஷனல்ல. ஏன்னா இனிமே என்னால ஒரு பிளேயரா என்னால முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது தேவைப்படுற அளவுக்குன்னு. எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல் ஆடுறதே வந்து எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் ஃபார் இஸ் ஃபேன்ஸ்க்காக தான். ஆனா இப்ப இந்த ஃபேன்ஸே இப்ப ரீசெண்டா நேத்தில இருந்து நான் பாக்குற வீடியோஸ்ல என்னன்னா, விளையாட முடியலன்னு ரிட்டையர் ஆகி போங்க அப்படின்னா அவர் விளையாடுறதே உங்களுக்காக தான். ரிட்டையர் ஆகி போகணும்னா அவரு போயிடுவாரு. அது ஒரு விஷயம் இல்ல. அது ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். எல்லா ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி இப்ப கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்ல மாட்டாங்க பரவாயில்ல தலை அடுத்த மேட்ச் ஆடி குடுத்துருவாப்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க நார்மல் ஃபேன்ஸ் இப்ப கேட்டீங்கன்னா நேத்துக்கு கேவலமா தோத்த விரக்தியில யாரா இருந்தாலும் ப்ரோ அவ்வளவு விரக்தியில ருத்ராஜே என்ன பேசணும் தெரியாம பேசிட்டு இருக்காங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. நீங்க என்னன்னா ஃபேன்ஸ் வந்து இப்படி சொல்றாங்க நீ ஃபீல் பண்றீங்க விரக்தி தான். இல்ல எனக்கு இல்ல, பட் ஒரு இன்கேஸ் அவர் ஏதோ வீடியோ பார்த்தாருன்னா அப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. நம்ம ஆடுறதே இவங்களுக்காக தான், என்ன இப்படி சொல்றாங்க கேவலமான ட்ரால்லாம் வாங்கியிருக்கேன். அதனால இது தர்ஷன் ஏதோ பாயிண்ட் இருக்கா? அது முக்கியமான விஷயம் என்னன்னா பவர் ஹிட்டர்ஸ் சிஎஸ்கேல நீங்க ஒரு பவர் ஹிட்டர் 3 பேர் சொல்லுங்க. தூபே டோனி தவிர இன்னும் ஒருத்தர் யாராச்சும் சொல்லுங்க. அந்த ஸ்டார்டிங் லெவல்ல யார் இருக்காங்க? ஸ்டார்டிங் லெவல்ல கிரைக் ஓவர்டன்லாம் ஸ்டார்டிங்ல வந்தாண்டா வரணும். அவங்கள ஏன் உட்கார வச்சிருக்காங்க? ஹூடாவே நீ வந்து பாத்தீங்கன்னா மீதி எல்லாம் என்ன சொன்ன அது கேப்ல கொஞ்சம் இதான் சைக்கிள் கேப்ல சிந்து பாடலான்னு பார்த்தா நீங்க எல்லாம் சரி. ஆக்சுவலி பண்ற மாதிரி இல்லையா? தர்ஷன் சொல்லு. நீ மீதி எல்லா டீம்லயும் பார்த்தனா ஒரு இந்தியன் பவர் ஹிட்டர் வச்சிருக்காங்க. மீதி எல்லா டீம்லயும் ஒரு இந்தியன் பவர் ஹிட்டர் இருக்காங்க. பவர் ஹிட்டர்னா நான் வந்து 10 15 20 பால் 50 சொல்ல 25 பாலாவது எடுத்துப்பாங்க. பட் ஆனா உனக்கு அது கடைசி அந்த 5 ஓவர் வரும்போது 6 அடிக்கிறதுக்கு ஒரு பிளேயர் இருக்காங்க சிஎஸ்கே தவிர. அந்த ஒரு இந்தியன் பிளேயர் யாருமே இல்லன்னு தான். அதுதான் சிவம் தூபே. அவன் பண்ண மாட்டேங்கிறான், அவன் மேல ஓவரா பிரஷர் வருது. அதுதான் சிவம் தூபே. கேப்ல இன்னொரு தடவை சிறுவனர் கேப்ல இன்னொரு தடவை சிறுவனா பத்தியா விஜய் சங்கர் நேத்துக்கு கூட ஆடின ஆட்டத்துக்கு நீங்க விஜய் சங்கரை கூட கொண்டு வாங்கடா தயவு செஞ்சு வாடாடாங்கிற ரேஞ்சுக்கு. ஆனா இந்த ஒரு மொமெண்ட் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாங்களான்னு தெரியல. விஜய் சங்கரை கொண்டு வாங்கடான்னு நம்ம கதற அளவுக்கு கொண்டு விட்டானுங்க. நல்லாதான் ஆடி இருக்கான். நேத்து வந்து குருணால் பாண்டியா கேட்ச் வந்து ஹூடா தான் பிடிச்சா. ஆமா அது ஒரு பட்டிதர் கேட்ச் எவன் கேட்ச பிடிக்கணுமோ அவன் விட்டுரு. என் தலைவர் குருணால் பாண்டியா பிடிச்சதாலதானே டேவிட் அடிச்சா அவன் அடிக்கு. இல்லடா என் தலைவன் நம்மளுக்காக ஆடி இருப்பான். ஆமா இல்ல என்னன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் பாயிண்ட் ஐ வுட் ரைட் டு ரீட். நான் வந்து தோனியோட பிரசன்ஸ் இஸ் நாட் காஸ்டிங் த டீம்னு நான் சொல்ல. ஐ எம் சேயிங் இவ்வளோ லேட்டா வந்து it seems like he doesn't want to try. இப்போ you're playing for the fans na, you want to do what fans expect CSK to win. Okay, சில fans வந்து expect Dhoni to play more than CSK win. அதெல்லாம் வேற. அவங்கள வந்து நம்ம வந்து அவங்கள பத்தி நம்ம பேச வேணாம், மறந்துடலாம். நான் என்ன சொல்றேன்னா நீ 80-6ல வந்து நான் இனிஷியலா சொன்னதான் 80-6ல வந்து if you try to play 10 balls நீ வந்து try to 10 பாலுமே டாட் பால் அடிக்க போய் 10 பாலுமே டாட் பாலா போயிட்டு அவுட் ஆயிருந்தா கூட I wouldn't have any problem. ஏன்னா there is a reason நம்ம சொன்ன மாதிரி it doesn't have that much of a regular cricket practice. அது இல்லாம wantedly delaying the entry வந்து that see you have certain caliber. Okay, it's not like you cannot hit or you cannot run. அந்த மாதிரி இல்ல. there's some amount of that caliber or some bat swing that is left, and அது வந்து why waste it by coming when the game is already over. இல்ல see you cannot play the full 10 hours na வர full 10 hours அந்த அளவுக்கு ஃபிட்னஸ் இல்லனா you can at least ஒரு 2-3 ஹவர்ஸ்ல இம்பாக்ட் கொடுத்துட்டு போற அளவுக்காவது can do ல. சொல்லு ஸ்ரீராம். எனக்கு ஒரு வைல்டான ஒரு தாட் தோணுச்சு அவங்க பிஓவில இருந்து. அவனுக்கு இப்படி யோசிச்சிருந்தாங்கன்னா
தோனிக்கு முன்னாடி நம்ம குட்டி தோனி அஸ்வின் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் சின்ன குட்டி பகவதி. தோனி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்களா? சின்ன பகவதி யாருன்னு தெரியுமா? சின்ன பகவதி, குட்டி டிராகன். குட்டி டிராகன் மாதிரி குட்டி தோனி அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இது வந்து national ரெண்டு முன்னாடி அனுப்பிச்சு இல்ல அவனுக்கு அப்படி யோசிப்பாங்களோ யோசிக்கிறானுங்களோ எனக்கு தெரியல. ஏன்னா குழந்தைய கேட்டா கூட தோனி தான் மேல வரும்னு சொல்லும். அஸ்வின் அதுக்கு மேல அனுப்புறாங்கன்னா வேற வழியில அவன் குட்டி தோனியா அஸ்வினை பாக்குறாங்கன்னா சொல்ல முடியும். வேற என்னத்த சொல்ல முடியும்? வேற என்ன லாஜிக் இருக்க முடியும் அவங்க அஸ்வினை வந்து மேல அனுப்புறதுக்கு? 2000 அனுப்பணும்னா 5ஆம் நம்பர்ல இறக்குங்க அவனை. அங்க 3 விக்கெட் சீக்கிரம் வந்து போது இறக்கி விடுங்க. ராஜஸ்தானுக்கும் அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, அந்த மாதிரி இறக்குனதான் லாஜிக் இருக்குது. இதெல்லாம் என்ன லாஜிக் எனக்கு புரியல. அதெல்லாம் எப்படி அனுப்புறது? குட்டி ஜாதவ் இருக்கிறப்ப எதுக்கு குட்டி தோனியை மேல அனுப்புறீங்க? என் தலைவர் தீபக் கூட குட்டி ஜாதவ் அவனை மீறி நீங்க வந்து குட்டி தோனி மேல அவன் 4ஆம் நம்பர் அப்ப 5ஆம் நம்பர் தூபே. அப்ப குட்டி தோனி அதுக்கு தானே வரணும். அவரு குட்டி பிராவோ இல்ல, அவரு குட்டி பிராவோ சுட்டி குழந்தை. எல்லாத்துக்கும் மேல குட்டி ராயுடு திரிபதி இருக்காரு. எவ்வளவு கவலைக்கிடமான இடத்துல இருக்கோம் பாத்தியா? எவ்வளவு கவலைக்கிடமான இடத்துல. அவரு குட்டி ரஹானே. ஆமா, இந்த சிஎஸ்கே ஒரே வயசா இருக்க போதுடா. கரெக்ட். இது இப்போ சிஎஸ்கே மிட்டிகேஷன்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வில் ஜஸ்ட் டேக் a quick look at the other teams. ரொம்ப வந்து நம்ம வந்து எல்லாரும் எல்எஸ்ஜி வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருக்காங்கன்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு டீம் வந்து களை இறங்கி இருக்கு. ராஜஸ்தான் லாடுங்க. ஆமா, லார்ட் வந்து லார்ட் இஸ் த சேவியர். அந்த மாதிரி ஹூடா கேம் அண்ட் சாரி ஹூடான்ற ஐயோ ஷர்துல் தாக்கூர் கேம் அண்ட் மனசுல ஹூடா தான் இருக்கான். ஆமா, சாரி பட் யா தர்ஷன் உனக்கு பாயிண்ட் இருக்கா? மைக் ஆஃப் பண்ணி எல்எஸ்ஜி தான். எல்எஸ்ஜி கரெக்டா சொன்னீங்க. நான் வந்து அவங்க ஸ்கவுட்டிங்க்கு வந்து ஒரு செம ஹேட்ஸ் ஆஃப் தரணும். பிரின்ஸ் யாதவ், மணிமாறன் சித்தார்த் இவங்க எல்லாம் வச்சிருக்காங்க. எவனுமே எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த அன்கேப்ட் பிளேயர்ஸ் வந்து இவ்வளவு நல்லா போடுவாங்கன்னு எந்த டீமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆமா, அதுவும் சொல்லு பிரகாஷ் சொல்லு. தாக்கூர் அடிஷன் வந்துட்டு ஒரு முக்கியமான அடிஷன். ஓகே கரெக்ட். மணிமாறன் சித்தார்த்தோட ஃபீல்டிங் ஃபெனாமினல். எனக்கு அப்படியே ஜடேஜாவை பாக்குற மாதிரி இருக்கு ஒரு சாயர்ல. அந்த பிரைம் ஜடேஜா, அந்த த்ரோ பவர். குட்டி ஜடேஜா இருக்காரு. இன்னைக்கு பாட்காஸ்ட் ஃபுல்லா எல்லார பத்தி குட்டி தான் பேச போறோம். குட்டி தான். நம்ம வந்து குட்டி ஓகே பூமர். எனக்கு ஒரே சந்தேகம். இப்ப சிஎஸ்கே டீம்ல குட்டி ரெய்னா யாரு? குட்டி ரெய்னா அதான் இல்ல, அதனால தான் பிரச்சனை. குட்டி ரெய்னா ஆமா, நேத்திக்கு ஜெயிச்சிருப்போமே, குட்டி ரெய்னான்னு யாருமே இல்லையே, அதாவது பிரச்சனை. ஆக்சுவலி ருத்ராஜ் கேக்வாட் தான் குட்டி ரெய்னாவா இப்ப வந்து தன்னையே நினைச்சுக்கிட்டு நம்பர் 3 வந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு தெரிய மாட்டேங்குது அவன் ஆக்சுவலி ஒரு குட்டி முரளி விஜய் அப்படின்ட்டு. ஆமா, இது கரெக்டான பேச்சு தான். துபே யார்ராவு? குட்டி மார்க்கல். அவர் மார்க்கல், குட்டி மார்க்கல் 6 ஹிட்டர் ஆல்பி மார்க்கல்ல. குட்டி பத்திரானாவும் இருக்காரு, குட்டி மலிங்கா இருக்காரு நம்ம கிட்ட. ஆமா, பத்திரானா இப்படியே எல்லாருக்கும் வச்சு ஓட்டிட வேண்டியதான். அதுக்கப்புறம் கடைசியில கலையில வந்து குட்டி பாலிஞ்சர் கலையில யாரா யாரு? குட்டி நெஹராயா? நெஹரா குட்டி நீ குட்டி நெஹரா எலிசா சொல்றேன். சூப்பர்ரா. அது தெரியல. யோ எல்லாம் யோ எலிஸ் வந்து லட்சுமிபதி பாலாஜி. ஐயோ வேறடா, வேற டாபிக் போண்டா. அடுத்த எல்எஸ்டி பத்தி சொல்லு. எல்எஸ்டி பத்தி பேசலாம். எஸ், அதான் எல்எஸ்டி பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காதுன்னு நினைச்சோம். பட் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் T20 பேட்ஸ்மேன் வந்து இஸ் சேவிங் தெம் ஃப்ரம் ஆல் டைப் ஆஃப் இது. அண்ட் நிக்கோலஸ் பூரன் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட் என்னன்னா, சின்ஸ் 2024 he has smashed the most number of sixes, 198 சிக்ஸஸ் ஏதோ. செகண்ட் பெஸ்ட் யாரான்னு பார்த்தானா ஹென்ரிக் கிளாசன். எவ்வளவு அடிச்சிருக்கான்னு பார்த்தா 118 சிக்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 80 சிக்ஸ் டிஃபரன்ஸ் ரெண்டு பேருக்கும் சின்ஸ் த டர்ன் ஆஃப் 2024. அப்போ he is literally in the form of his life, smashing bowlers left, right and center. And last season பார்த்தோம், லாஸ்ட் கேம் பார்த்தோம் 18 ball 50.
இப்படிப்பட்ட ஒரு பான்ஸ்டரை நம்பர் 5 நம்பர் 6க்கு பதுக்கி வச்சுன்னு 15 ஓவர் ஆடினாம இருக்கு கேஎல் ராகுல். அதுதான் அங்க நிக்கிறான் தலைவர். ஆமா, ஆக்சுவலி நல்லா அப்படியே அனலைஸ் பண்ணி விட்டா பயங்கரமா லிட்டரலி இஸ் லைக் given free license. ஆனா அது நம்பர் 3 நம்பர் 4ல அவனை அனுப்புறதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, அவன் அவுட் ஆயிட்டானா அதுக்கப்புறம் பாத்தாளதான் பேட்டிங் யாரா வரான்னு பார்த்தா ஆயுஷ் பதோனி. ப்ரோ இவரு மில்லர் இருக்காரு ப்ரோ. மில்லர் பண்ணிட்டு மில்லர்லாம் வந்து டிஃபெக்ட் அவன் எப்ப முன்னாடி அடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப அவ்வளவு எல்லாம் வந்து இல்ல. இப்பவும் பேட்ல எல்லாம் பட மாட்டேங்குது மில்லருக்கு. அவன் எத்தனை மேட்ச் 2022ல மட்டும் அடிச்சான். 23லயும் அடிச்சான். 2022ல ஜெயிச்சு கொடுத்தான். அது வந்து ஸ்டார்ட் பேட் செஷன். அதெல்லாம் செத்த பாம்பு திருப்பி திருப்பி அடிச்சு என்னத்த பண்ண முடியும்? சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் இப்படிதான் எப்பவுமே செத்த பாம்பை மட்டும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யா சோ எல்எஸ்ஏ பத்தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னா பண்ணாரு. ஆமா சொல்லுங்க. அதான் எல்எஸ்ஏ பத்தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நிக்கோலஸ் புரன் பேசியாச்சு. அதுக்கப்புறம் தேர் மோஸ்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலிங் அட்டாக் பட் சம்ஹவ் டர்ன்ட் அவுட் ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணதுன்னா இந்த திக்வேஷ் சிங். ஷார்துல் தாக்கூர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நான் அதுக்கு முன்னாடி சொல்றேன். ஷார்துல் தாக்கூர் ஓகே, போன மேட்ச் வந்து ஹிட் வெல். திக்வேஷ் சிங், பிரின்ஸ் யாதவ் வாஸ் ஆல்சோ டீசென்ட். அவங்க வந்து இந்த மாதிரி 2020 சின்ஸ் தேர் இன்செப்ஷன் இந்த மாதிரி மோசன் கான், மயங்க் யாதவ், ஆயுஷ் பதோனி, பிரின்ஸ் யாதவ் இந்த மாதிரி பிளேயர்ஸுமே வந்திருக்காங்க. அவங்கல இருந்து ஆஸ் பிரகாஷ் செட் தேர் ஸ்கவுட்டிங் ஹஸ் பீன் ஓரளவுக்கு நோட்டபிள். ரொம்ப இன்டர்நேஷனல் லெவல்ல ப்ரூவ் பண்ணலனாலும். ஆமா சொல்லு ஸ்ரீராம். ஆனா அது ஏன் வந்து அவங்க வந்திருக்காங்கிறது அப்பட்டமா தெரியுதுன்னா, எல்லா ஆக்ஷன்லயும் இந்த சஞ்சீவ் கோயங்கா என்ன பண்ணிருவான்னா, ஏதாவது ஒரு பிளேயருக்கு ஓவரா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வேற வழி இல்லாம இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பொறுக்கி சரி வேற வழி இல்லன்னு ஆட வைப்பாங்க. இவனுக்கு ஆடிட்டு நாங்க ஸ்கவுட்டிங் பண்ணோம் பாத்தியா அப்படின்னு ஓவரா பண்ணுவாங்க. கரெக்ட் வேலை அவங்களுக்கு. ஆமா, அதுவுமே ஒரு அந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா அதுவும் கரெக்ட் தான். ஸோ எல்எஸ்டிக்கு அப்புறம் ஆர்ஆர் வந்து 8th பிளேஸ்ல முடிப்பாங்கன்னு நினைச்சோம். பட் 10th பிளேஸ் தான் அப்படின்னு அவங்களே சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. வேற வழி இல்ல, நம்மளும் வந்து ஒத்துக்க வேண்டியதான். அந்த பிரமிட் ஸ்கீம் ஒன்று சொன்னேன்ல, லிட்டரலி இட்ஸ் பிரமிட் ஸ்கீம், ஒரு பான்சி ஸ்கீம். அந்த பான்சி ஸ்கீம்ல லாஸ்ட் பிளேஸ் வந்து ரிட்டர்ன் டு ஆர்ஆர் அண்ட் மும்பை குட்ல போட்டாச்சு. அந்த 4th டயருக்கு கீழ ஒரு பேஸ்மென்ட் ஒன்னு கட்டி இதுல ஆர்ஆர் தங்க வைக்கலாம். பேஸ்மென்ட் கூட லைக் இல்ல அந்த டீம். எல்எஸ்டி வந்து இப்போதைக்கு ஐ புட் எல்எஸ்டி இந்த 4th டயர். வேற எந்த டீம் பத்தி பார்த்தோம்? சிஎஸ்கே வந்து இப்போ மனசு கேட்கல. பட் ஸ்டில் நான் வந்து சிஎஸ்கே கடைசியா வருவோம். மத்த டீம்ஸ்ல முடிச்சிடலாம். ஓகே அதான் சரி, ஓகே ஃபைன். டிசி எஸ்ஆர்எச் SRH, obviously we know SRH வந்து they scored 286, second highest IPL score, and everyone expected and they did exactly the same. இஷான் கிஷான் வந்து ஒரு 100, அதுக்கப்புறம் ஒரு டக்கு ஹெட் மட்டும்தான் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்டா ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ஹிம். ஹெட் டிட் வெல். அவன பாக்கெட் டைனமோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானோ முன்னாடி போய் 1000 வாலான்னு ப்ரூவ் பண்ணிட்டான் தலைவன். ஆமா, அதுக்கு அடுத்த மேட்சே பாக்கெட் என்னமோன்னு ப்ரூவ் பண்ணிட்டான். அதனால நம்ம வந்து ஸ்டில் தட் ஈக்குவேஷன் ஸ்டாண்ட்ஸ். சோ எஸ்ஆர்எச் வந்து அவங்க கப் அடிக்கறாங்களா இல்லையான்றது பேச்சு இல்ல, 300 அடிக்கறாங்களா இல்லையான்றதுதான் இந்த சீசன் பேச்சு. ஆமா ஆமா கரெக்ட், 300 அடிப்பாங்க அதுதான் இருக்கு இப்போதைக்கு டாக்கிங் பாயிண்ட். ஆனா ப்ரோ அந்த டீம் நான் வந்து செகண்ட் டயர் குடுக்கலாமான்னு வைக்கிறது அவங்க பேட்டிங். அவங்களுக்கு 3rd டயர்ல வைக்கலாமான்னு நினைக்க வைக்கிறது அவங்க பவுலிங். ரொம்ப கேவலமா போறானுங்க அவங்க பவுலிங். எனக்கு என்ன தோணுதுன்னா ஹைதராபாத்னால அப்படி இருக்குன்னு தோணுது. அவங்கள வேற கிரவுண்ட்ல அவங்கள டெஸ்ட் பண்ணி பாக்கணும். ஏன்னா முகமது ஷமி தெரியும் நமக்கு, பேட் கமின்ஸ் யாருன்னு தெரியும், பர்பிள் பட்டேலும் அப்படி எப்படி விக்கெட் எடுத்துருவான், அவள தாக்கூர் மாதிரி தான் ஆகணும். சோ ஜாம்பா வேணா ஆவரேஜ், தாக்கூரோட கொஞ்சம் பெட்டரா தான்டா போடுறான் இப்போ, ஓரளவுக்கு டீசென்ட்டா பண்றான்டா. அதனால வேற கிரவுண்ட்ல ஹைதராபாத் ஃபிளாட் பிட்ச். நான் என்ன கேட்க வந்தேன்னா, எஸ்ஆர்எச்ஐயே இவன் செகண்ட் டயர் தான் வைக்கிறானே, ஃபர்ஸ்ட் டயர் எந்த டீமுக்கு தான் வச்சிருக்கான்? ஆர்சிபி தான், வேற என்ன? ஆக்சுவலி இட்ஸ் a good shout. ஆக்சுவலி நம்ம ஒன்னும் பேச முடியாது, இப்ப எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாத நிலைமையில இருக்கே சார் அப்படின்னு தான் உட்கார்ந்து இருக்கோம். தர்ஷன் இல்ல எஸ்ஆர்எச் நான் சொன்னோம் ஒண்ணு, 5th bowling ஆப்ஷன் யாரு? நீங்க 4 பேர் சொல்லிட்டீங்க, 5வது அங்கதான் அந்த 4 ஓவர் சிக்கிறாங்களே அந்த டீம். நீ 4 bowling 16 overs,
ஆளுக்கு 10 ரன் கொடுத்தாலும் 160. அந்த 5வது பவுலர் மட்டும் உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 15 ரன், 40 ரன், 45, 50, 50 ரன், 55 ரன் போயிடும். அங்கதான் அவங்க மாட்டுறாங்க. அண்ட் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா தூக்கிட்டா மத்த டீம்ஸ் கொஞ்சம் காலர் தூக்கி விட்டு தான் திரியுறாங்க எஸ்ஆர்எத்தோட ஆடும்போது. நல்லா கவனிச்சீங்கன்னா பாருங்க, டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா அடிக்கலைன்னா இந்த டீம் ரைட்டா கஷ்டப்படுது. அதனால எப்பவுமே குரூப்ல பேசும்போதே நான் சொன்னேன், அவங்க மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் இதா. ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு எனக்கு ப்ராப்பர் ஒரு T20 பேட்ஸ்மேனா ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட். மேபி இப்ப விக்கெட் விழுது, கொலாப்ஸ வந்து அவன் ப்ரிவென்ட் பண்ணலாம். பட் ஆனா ஒரு நல்ல அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிற நேரத்துல அவன் வந்து ஸ்பீட் அப் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. சோ அந்த இடத்துல இன்னொரு பெட்டர் பிளேயர் அவங்களுக்கு அமைஞ்சிருந்தா அவங்க ஓவரால் பேட்டிங் அப்படியே அந்த ஃப்ளோ இருந்திருக்கும் அவங்கள்ட்ட. இப்ப இவர் சொன்ன மாதிரிதான், அந்த ஹெட் இவன் அபிஷேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் டக்குன்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்ட மாதிரி ஆயிடுது. திரும்ப கிளாஸ் வரும்போதுதான் அந்த நம்பிக்கை வருது அவங்களுக்கு. ஸ்ரீராம் பாயிண்ட் இருக்கா? பட் தெரியல. ஆனா அதான் அந்த நிதிஷ்குமார் பாயிண்ட் எனக்கு தெரியல. அவன் போன வருஷம் நல்ல, இன்ஃபேக்ட் அவன் கொடுத்த அடிஷன்னாலதான் அவங்க வந்து இன்னுமே நல்லா பஞ்ச் பண்ணாங்க எல்லா டீம்ஸையும். சில மேட்சஸ்ல இவங்க 2 பேரும் அவுட் ஆனதுக்கு அப்புறமும் நிதிஷ் தான் வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கிளாசன் வந்து ஜாயின் பண்ணுவான் இவனை. சோ தெரியல, இந்த 2 மேட்ச்ல மேபி அவன் கொஞ்சம் அவனுக்கு சில பேட்ல படல அப்படியா இருக்குமே தவிர, அவன் வந்து அவன் ரோல கரெக்டா தான் பண்ணிடுவான். அவெல்லாம் மேட்டர் இல்ல, அவன் பிரச்சனை இல்ல. எனக்கு அதுக்கப்புறம் தான் பிரச்சனை. சொன்னோன்னேதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நிதிஷ் வந்து அவன் பவர் ஹிட்டர்னு கிடையாது ப்ரோ. அவன் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ஆனா 25 பால்ஸ்ல 50 அடிப்பான். 25 பால்ஸ்ல ஆனா 50 அடிச்சு குடுத்துருவான். சோ வந்துட்டு அவன் வந்து என்னது அந்த ரன் ரேட் ஸ்லோ பண்ணாம பாத்துப்பான். 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறது பவர். நீங்க 25 பால்ல 50 அடிக்க மாட்டான் ப்ரோ. 35 பால்ல அடிப்பான். 20 பால்ல அடிக்கிறது 20 பால்ல அடிக்கிறது நீங்க சொல்றது அப்படிதான் ப்ரோ இருக்கு. சோ பவர் ஹிட்டிங், அதாவது பவர் ஹிட்டிங்னா நீங்க வந்து 6 அடிக்க மாட்டோம். பட் ஆனா அந்த இது கேப் ஸ்பிக் பண்ணி 4 பவுண்டரி அடிக்குது, நிறைய சிங்கிள்ஸ் ஓடுறது, அந்த டாட் பால்ஸ் இல்லாம அந்த ரன் ஃப்ளோ வந்து பாத்துக்கிட்டே இருப்பான் நிதிஷ்குமார் ரெட்டி. அதுதான் வந்து அவனோட இது. அதுவும் பவுலிங்ல விக்கெட் எடுப்பான். பவுலிங் போடல, இந்த 2 மேட்ச் போடல. அண்ட் போன வருஷம் he showed நிறைய ஸ்பின்னர்ஸ் அவன் நல்லா அடிச்சான். நல்ல அவே டர்னிங் பால்ஸ் வந்து கரெக்டா எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல ஸ்ட்ரைட் பேட் வச்சு அடிக்கிறது, இதெல்லாம் மாதிரி நிறைய. இஸ் a very capable batter. அவனை அவ்வளவு ஈஸியா வந்து அண்டர்மைன் பண்றது தப்புன்னு நான் ஃபீல் பண்றேன். இன்ஃபேக்ட் செகண்ட் சீசன் 2 மேட்ச் தான் இருக்கு. இந்த மீன்வேல் ஸ்லைட்லி அவுட் ஆஃப் டாபிக், அது டீம் மேட்ச் டாஸ் போட்டாச்சு, டீம் அனௌன்ஸ் ஆயாச்சு. மும்பை bowling ஃபர்ஸ்ட். அண்ட் இவனுங்க நம்ம சொன்ன மாதிரி வில் ஜாக்ஸ் உட்கார வச்சுட்டு முஜீப் ஆடுறானுங்க. சத்யநாராயண ராஜு இருக்கான். இவனுக்கு இல்ல மின்ஸ் மேல ஹர்திக் பாண்டியா வந்திருக்கான். நம்ம சொன்ன மாதிரி முஜீப் ஆடுவோன்ட்டு நம்ம சொல்லவே இல்லையே. முஜீப் ஆடுவான்ட்டு நான் சொல்லவே இல்லையே. இல்ல ஜாக்ஸ் உட்காருவான்னு சொன்னோம்ல. ஜாக்ஸா? ஆனா ஜாக்ஸ் உட்கார வச்சிட்டாங்க, ரிக்கில்டன் உட்கார வைக்கல. ஓகே, கீப்பர் தேவைன்றதுனால. ஆமா, மின்சி உட்கார வச்சிட்டானுங்க. ஆமா கரெக்ட். ரிக்கில்டன் இருக்கிற ஃபார்முக்குள்ள உட்காரவே வைக்க மாட்டாங்க. அவன் ஒரு சூப்பரான பர்பிள் பேட்ச்ல போறான். ஆமா, ஆக்சுவலி போன மேட்சே சிஎஸ்கேவோட ஒரு சில ஷாட்லாம் நல்லா ஆடினான். நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. சூப்பரா அடிச்சான், நல்ல பால் அடிச்சான். அடிச்ச எல்லாமே ஃபார்ம் படி பார்த்தா இப்போ எம்ஐல அவனும் திலக் வர்மாவும் தான் டாப். சோ ஆமா, அக்ரீட். நான் பர்ஸ் வச்சுதான் சொன்னேன், அவ்வளவு செலவு பண்ணி வில் ஜாக்ஸ் எடுத்துட்டு உட்கார வைக்கிறாங்களான்றது. ஃபைன். சரி, ஓகே. அப்படியே மூவிங் ஆன் டு நம்ம வந்து சிஎஸ்கே பாக்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லாஜிக் ஃபுல்ல 11 பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுறதுக்கு என்ன வெங்காயத்துக்கு ரஷீத் கான 7ல வர மாதிரி வச்சிருக்கானுங்க. யார ரஷீத் கான 7. ரஷீத் 5 டவுன் வர மாதிரி வச்சிருக்காங்க. நம்பர் 8 யாரு? நம்பர் 8 சாய் கிஷோர். அர்ஷத் கான் இல்லையா? அர்ஷத் கான் டீம்ல இல்லையா? இல்ல, அவன உட்கார வச்சிட்டானுங்க. இன்னைக்கு அவங்க டீம்ல பேட்டிங் அவ்வளவுதான் இருக்கு. ஆமா, அவ்வளவுதான் இருக்கு. அவங்களுக்கு பெருசா பேட்டிங் இல்ல ஜிடிக்கு. bowling impacts வேணா இவங்களுக்கு ஒரே ஆள் தான் இருக்கான் bowlingக்கு. யாரு? இஷாந்த் சர்மா லெஜெண்ட். பரவாயில்ல. ஐயோ, பிரசித் கிருஷ்ணா சிராஜ்க்குலாம் நான் சாரி இஷாந்த் சர்மா நம்புவேயா? பரவாயில்ல. பிரசித் கிருஷ்ணா எனக்கு இப்போ பிரசித் கிருஷ்ணா சிராஜ் 2 பேர் இருக்கானுங்க 11ல. அது போக ரபாடா 4 பேசர்ஸ். ஏண்டா
எனக்கு ஸ்டில் புரியல. ஆவேஷ் கான், பிரசித் கிருஷ்ணா எல்லாம் எப்படி 9 கோடி 10 கோடின்னு போய் டீம்ஸ் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு எனக்கு புரியல. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு பஞ்சம், அதான் உண்மை. அதுலயும் ஜிடிக்கு வந்து ஏற்கனவே வந்து டெத் பவுலிங் போடுறதுக்கு ஆள் இல்ல. அவனுக்கு டெத் பவுலர் நினைச்சது பிரசித் கிருஷ்ணா உள்ள இறக்கி இருக்காரு நினைக்கிறேன். அவனுங்களுக்கு தான் டெத் ஆக போகுது. ஆமா, வித் திஸ் நம்ம வந்து ஜிடி பத்தியோ டக்குன்னு பேசிட்டோம் பாத்தீங்களா. சோ யா இதான் இல்லையா ஜிடி எனக்கு கேட்டா கிளென் பிலிப்ஸ் ஆடணும்யா. அவங்க எதுக்கு இந்த ரூதர்ஃபோர்ட்ல ஆடுறான்னு எனக்கு புரியல. கிளென் பிலிப்ஸ் இப்ப அவன் குடுக்குற ஃபீல்டிங் வேற அவன் கொடுக்க முடியும் அந்த டீம்ல. போன மேட்ச்ல ரூதர்ஃபோர்ட் சிறப்பா இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு. சீக்கா செம்மையா ஒண்ணு சொன்னாயா, அடிக்க சொன்ன கொசு பேட் வச்சு கொசுவா தட்டிக்கிட்டு இருக்க. அவங்க அவன் அடிக்கிற பேட் ஸ்விங்ல சபர்மதிக்கு அந்த பக்கத்துல காத்து வருது. யா சோ டெல்லி பத்தி ஸ்ரீராம் கேட்டா. சோ டெல்லி வந்து டெல்லி பத்தி ஏதாவது பாயிண்ட் இருக்கா டக்குன்னு சொல்லு ஸ்ரீராம். ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ப்ரோ. அவங்க வந்து டீம் எஃபர்ட்னால ஜெயிச்சாங்க அந்த டீம் அந்த மேட்ச்ல. நீங்க பாத்தீங்கன்னா அந்த டாப் 4 வந்து கன்வின்ஸ் ஆகலதான் எனக்கு. அந்த ரிஸ்வி கிஸ்வில எதுக்கு ஆடுறாங்கன்னு புரியல. அந்த ஃப்ரேசர் மேக்கருக்குலாம் வந்து தூக்கி வச்சிடணும். கேஎல் ராகுல் வந்துட்டான்னா ஃப்ரேசர் மேக்கர் அவுட். நானா இருந்தா நான் என்ன பண்ணுவேன், அழகா அந்த டானவன் இருக்கான், செம்ம டமால் டிமில் அடிக்கிற ஆளு அவன். அழகா அவனையும் டிஸ்டன்ஸ் ஸ்டெப்ஸையும் 5-6 வச்சு பயமுறுத்தலாம். எல்லா டீம்ஸையும் பயமுறுத்தலாம் நல்லா. இவனுங்களை கொண்டு வந்துட்டு நம்பர் 4 நம்ம கருண் நாயர் மாதிரி யாரையாவது கூப்பிட்டு வந்துட்டு ஆட வச்சுட்டா இந்த டீம் வேற மாதிரி எங்கேயோ போயிடும். அவன் வேற இருக்கான்ல விப்ராஜ், அவன் வேற இருக்கான். என்ன பண்ண போறான்னு தெரியல. பட் ஆனா பவுலிங் நல்லா இருக்கு அவங்களுக்கு, நல்ல ஸ்பின்னர்ஸ். போன மேட்ச் எல்லாம் வந்து குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் சேர்ந்து வந்து 7 ஓவர் போட்டிருக்காங்க. 7 ஓவர் வந்து அண்டர் 6 ரன் ரேட், 2 விக்கெட் வேற. என்ன இம்பாக்ட், வேற மாதிரி இம்பாக்ட் இதெல்லாம். மிச்சல் ஸ்டார்க்கும் நல்லா போட்டான். 200 கன்சிடர். மிச்சல் ஸ்டார்க்கு நல்லா போட்டான். மோஹித் சர்மா ஓகேவா போட்ட மாதிரி இருந்துச்சு. முகேஷ் அவங்க டீம் செட்டா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் வந்துட்டாங்கன்னா இன்னும் பவரா இருக்கும் அவங்க டீம். வெரி குட் டு வாட்ச் அவுட் ஃபார். நட்ராஜன் வேற வரணும், அது வேற இருக்கு. டெல்லி கிட்ட ஒரே ஒரு டவுட் தான். அவங்க கேப்டன் வந்து ஃபேஃப் டு பிளேசிஸா அக்ஷர் பட்டேல்னு கிளாரிஃபை பண்ணி சொல்றீங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க டாஸுக்கு வரதெல்லாம் அக்ஷர் பட்டேல் தான். ஆனா கிரவுண்ட்ல எல்லாமே ஃபேஃப் மாதிரி தான் தெரியுது எனக்கு பார்க்கும்போது. எனக்கு ரீசன் கிளியரா புரியுது. கம்யூனிகேஷன் வந்து அக்ஷர் பட்டேலால முடியாது ஃபாரின் பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு எஃபிஷியன்டா பண்ண. பட் இதுதான் ரீசன்னா அப்ப நீங்க ஃபேஃபை டைரக்டாவே கேப்டன் ஆக்கி இருக்கலாமே. ஃபேஃப் ஆடுறானே தெரியாதுடா. ஹாரிபுக் கிளம்பினதால தான் ஃபேஃபே வந்தான். அதுக்கு முன்னாடியே இல்ல அக்ஷர் பட்டேல் கேப்டன் சொல்லிட்டாங்க. கரெக்ட் தான். அக்ஷர் ஏடா பாப்புவை பத்தி தப்பா பேசுற அளவுக்கு திமிரு வந்துருச்சல அவனுக்கு. அதுவும் எங்க பாட்காஸ்ட்ல வந்து நம்ம பாட்காஸ்ட் வந்து நார்த்ல வராதுன்னு சொல்லிட்டு தான் தைரியமா பேசுறேன். நார்த்ல வரல, மொத்த இந்தியாவுக்கே அவர் அப்பா யார பத்தி நான் குஜராத்ல இருந்து பேசினீங்க. ஏன்டா வெறுப்பேத்தினீங்க? யா சோ பிரகாஷ் ப்ரோ வந்த முதல் பாட்காஸ்ட்லயே பாலிடிக்ஸ் பக்கம் திரும்பிட்டீங்க நீங்க. ஆக்சுவலா ஹாபாட்டை கேட்கலான்னு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து TN26 ப்ரெடிக்ஷன்ஸ் ஒரு பாட்காஸ்ட் போடலாம்னு. எது TN26 2026? ஐயோ ஓஹோ சொல்லாமே சொல்லாமே பண்ணுவோம். டெல்லின்னு ஒரு விஷயம் சொல்லணும். மோடி ஞாபகம். டெல்லி ஆக்சுவலி இப்போ நட்ராஜன், கேஎல் ராகுல் வந்து இவங்கெல்லாம் ரிமூவ் பண்ணாங்கன்னா ஐ திங்க் அது கொஞ்சம் டிப்பு வரும்னு எதிர்பார்க்கிறேன் நானு. ஆனா அந்த ஸ்டார்டிங் லெவன் செட் பண்ணாதான் வந்துட்டு they can இது பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி நல்லா இருக்கு காம்பினேஷனு. ஆமா, இப்போ கரண்ட் லெவனே நல்லா இருக்கு. இப்போ யாரை மாத்தி இப்போ ஏதாச்சும் குழப்பிட்டாங்கன்னா ஒரு மேட்ச் போயிடும்னு தோணுது எனக்கு. ஒரு 2 மேட்ச் டாப் ஆர்டர்ல ஜேக் ஃப்ரேசர் மெக்காக்கு அடிக்கல, அவனும் அடிக்கல, அபிஷேக் பொருள் அடிக்கல. பட் ஆனா குறைச்சிருவான் தான் தோணுது. பொருள் எல்லாம் சமீர் ரிஷி அடிக்கல. இவங்க 2 பேரும் தான் தூக்கணும், வேற யாரும் தூக்கணும் இல்ல. ஆனா ஃப்ரேசர் மெக்கா லாஸ்ட் சீசன் அடிக்கலாம் வச்சிருப்பாங்க. மேபி சமீர் ரிஷி தான் அவனை டீகோட் பண்ணிட்டாங்கயா, அதான் பிரச்சனை. அவனை டீகோட் பண்ணிட்டாங்க. ரிஷப் பந்தே முதல் மேட்ச்
அத்தனை வருஷம் கழிச்சு அவ்வளவு மாசம் கழிச்சு முதல் மேட்ச்ல வந்து லாக்டவுன்ல ஃபீல்டர் வச்சு தூக்குறானா எத்தனை பேர் அவனே தூக்குறானா? இப்ப டீகோட் பண்றது யார் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. நல்லா பண்ணிட்டாங்க. பட் யா கரெக்ட் தான். பட் ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ். எனக்கு தெரிஞ்சு அவங்க கொடுத்துருவாங்க. டெல்லி வந்து இது என்ன சொல்றது, they'll give him chances. பட் நீ சொன்ன மாதிரி ரிஸ்வி போன சீசன் சிஎஸ்கேக்கு ஒன்றும் பண்ணல. டெல்லி வந்து தூக்கிடுவாங்க. கேஎல் ராகுல் பிரகாஷ் ராமர் தான் தலை வந்தா ஒதுங்கிதான் போனது மாதிரி கேஎல் ராகுல்லாம் வந்தா ரிஷிலாம் காலி. அதே மாதிரி நட்ராஜன் வந்தா ஏதாவது சேஞ்சஸ் வரும். பட் ஆமா மோஹித் சர்மா மோஸ்ட்லி. எனக்கு தெரிஞ்சு ரிஸ்வி தூக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா டொமஸ்டிக்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். 2024 சொல்லிதான்டா போன வருஷம் எங்களை ஏமாத்துனாங்க. 300 அடிச்சா ரைட் ஹேண்ட் ரைனான்னு சொன்னாங்க. அண்ணா என்ன கூப்பிடுறான் பாருங்கண்ணே அப்படின்னு. ஒரு மேட்ச் ஆயிருக்கு டெல்லியில. என்ன மாதிரி கிட்னி அத்தி விட்டு போயிடுவாங்கடா. இல்லடா நீ வந்து ரைனா வந்து ரைனா இதுன்னு அவங்க வந்து ரைனா ரெக்கமெண்டேஷன் சொல்லி ரைட் ஹேண்டட் ரைனா ரெக்கமெண்டேஷன் சொல்லி ஜாயின் பண்ணாங்கடா டீம்ல. 8.4 crores. அவன் இந்த கிருஷ்ணப்பா கௌதம் இவங்க எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான மிஸ்டேக் எனக்கு தெரிஞ்சு. சரி நம்ம வந்து எதுக்கு அதெல்லாம் இல்ல. சோ டெல்லி பத்தி ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் வந்திருக்கு. அண்ட் டெல்லி ஆல்சோ வில் பிளேஸ் இன் குட் டயர். கேகேஆர் அகைன் எனக்கு நான் சொன்னேன் ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இது வந்து ஜிஜி ஸ்ரேயஸ் ஐயர் ஃபேக்டரா இல்ல டீம் கோர் ஃபேக்டரா அப்படின்னு கேட்டா இப்போவே ப்ரூவ் ஆயிடுச்சு. இட் இஸ் ஜிஜி ஸ்ரேயஸ் ஐயர் ஃபேக்டர் அப்படின்னு. ஆமா இவங்க பாக்கி எல்லாம் வந்து ஒன்னும் பெருசா பண்ண மாட்டாங்க தான் போல இருக்கு. ஏன்னா ரிங்கு வந்து கோடீஸ்வரர் ரிங்கு வந்து சரியா ஆடல. லட்சாதிபதி ரிங்கு வந்து திருப்பி கூட்டுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க எல்லாரும். அந்த நிலைமைக்கு போயிடுச்சு பாவம் நிலைமை. பில்லியனர் வெங்கடேஷரே ஒண்ணு பண்ணாம இருக்காயா நீ? ஆமா அது வேற. என்ன கேட்டா அது ஆக்ஷன்லயே அது பெரிய மிஸ்டேக் தான். அவ்வளோ அமௌண்ட் ஒரு பிளேயர், அதுவும் வெங்கடேஷ் மாதிரி ஒரு பிளேயருக்கு. அவனெல்லாம் விட்டுவிட்டு ஸ்டார்க்க வந்து 10 கோடிக்கு தார வந்தாங்க டெல்லிக்கு, மனசாட்சியே இல்லாம. அது அவன் கொடுத்துட்டு அவன் கேப்டனா பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். 25 கோடி கொடுத்து ஸ்ரேயஸ் ஐயரே ரிட்டைன் பண்ணிட்டு போயிருக்கலாம். வெங்கடேஷ் ஐயர் எவ்வளவு கொடுத்து வாங்க? 30 crores கேட்டானாமே. வாங்குனாங்க 26டா ஆக்ஷன்ல. இப்போ நல்லா தான பேசுறான். ஃபைனலி ப்ரூவ் பண்ணிட்டான் பாத்தியா? அடுத்து அவன் கேகேஆர் ரிட்டைன் பண்ண முடியாது. அதான் ஆல்ரெடி 6 பிளேயர் இது பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரிட்டைன் பண்ணிட்டாங்க. அந்த இதுவே ஆப்ஷனே இல்ல அவங்க கிட்ட. ஆமாமா அந்த 6 பேர்ல தான் ஒருத்தன் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ரிட்டைன் பண்ணதுக்கு தான் அப்பேரன்ட்லி ஆஸ்க்ட் ஃபார் 30 crores மாதிரி நியூஸ்லாம் வந்தது. பட் அப்போ நம்ம சிரிச்சோம். To be very honest, என்னதான் பண்ணிருந்தாலும் ஸ்ரேயஸ் ஐயர் I don't think would have agreed to be retained because he was very angry at KKR இது மேனேஜ்மெண்ட் and fans anyway. அவன் ஃபீல்ட்ல பண்ற டிசிஷனுக்கு எல்லாம் கம்பீர் கிரெடிட் பண்றதுக்கு என்ன எவனும் ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறான். அந்த காண்ட்ல தான் இருந்தான். எனிவே அங்க போனா பாண்டிங் பண்ணுவாங்க அவ்வளவுதான். பெரிய டிஃபரன்ஸ் வரும் இல்ல. ஒன்லி டிஃபரன்ஸ் பாகிஸ்தான் கிட்ட பிரிட்டிஷ் மாட்டிக்கிட்ட மாதிரி இல்ல. ஒன்லி டிஃபரன்ஸ் இப்போ என்னன்னா பாண்டிங் வந்து அட்லீஸ்ட் பப்ளிக்கா கிரெடிட் கொடுப்பான் உனக்கு ஸ்ரேயஸுக்கு. இந்த ஸ்ரேயஸோட முடிவு தான் இப்போ கூட கொடுத்தான். அந்த வைசாகத்துல இருந்து ஸ்ரேயஸ் ஆமா பப்ளிக்கா குடுக்குறான். கம்பீர் அது அவன் கிரெடிட் எல்லாம் கொடுத்துட்டு ஆனா எல்லா வேலையும் அவன் தான் பாப்பான். எடுக்கிறது பூரா ஆஸ்திரேலியன் பேரஸா எடுப்பான். அதுல ஒரு 4-5 பேரை பிளேயிங் லெவல்ல ஆடுவான். எதுக்கு ஆடுறான்னு தெரியாம ஆடுவான். இதெல்லாம் யாரு கேட்க போறா? போன மேட்ச் ஜான்சனே அதான் யோசிச்சிருப்பான். எதுக்கு எனக்கு எதுக்கு ஆட விடுறானுங்கன்னு. இது தெரியல குடுக்கறது இல்ல. அவன் வந்து அவனே ஒரு டிக்கிங் டைம் பாம் தான் ஆக்சுவலி இந்த ஜான்சன். திடீர்னு அது வந்து முடிஞ்சு போன மேட்ச் வந்து அடிப்பானா இல்ல முடிஞ்சிருச்சு நம்ம நினைக்கும் போது வந்து அடிச்சு இல்லடா முடியல. அந்த டைம் பாம் சொல்றது ஆப்போனன்ட்ஸ்க்கு சொந்த டீமுக்கே ஒரு டைம் பாம். சொந்த டீமுக்கு ஒரு டைம் பாம் சில மேட்சஸ்ல, சில டைம் ஆப்போனன்டே அவன் பவர் பிளே பவுலிங் கொடுத்தா நல்லா பண்ணுவான். பட் பாப்போம், அத வந்து இன்னும் நிறைய பேச வேண்டி இருக்கு. ஆமா நம்ம டீம் அவனுக்கு போனாங்க, சிஎஸ்கே அவனுக்கு போனாங்க. அப்புறம் எடுத்துட்டு இல்லப்பா எனக்கு அவனை விட ஒரு அப்கிரேட் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. சரி ஓகே. சோ அப்படியே நம்ம டிசி இஸ் டன்.
பஞ்சாப் இஸ் ஆல்சோ டன். PBKS இல்ல PBKS போல இப்பதான்டா பேச பாண்டிங் ஸ்ரேயஸ் ஓ ஐயர் ஓகே அவங்க இல்ல தான் பஞ்சாப். KKRல இருந்து அப்படியே PBKS வெயிட்டிங் ஸ்ரேயஸ் ஐயரை பிடிச்சிட்டு அவ்வளவுதான். இவங்க 2 டீம் பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? நல்லா வின்னு. இது என்ன இருக்கு? போர்ட்ல இறங்கி தாம்பரம் வண்டி பிடிச்சிட்டீங்கன்ற மாதிரி சொல்றீங்க. அதான்டா இது வந்து என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்களா பஞ்சாப், ஜிடியோட டெத் போலிங் நல்லா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் இந்த சஷாங்க் சிங்கும் மாடு அந்த கேகேஆர் மேட்ச்லயும் அடிச்சான் அவன். அந்த 262 சேசிங்ல எல்லாம் மாடு மாதிரி அடிச்சான் போட்டு. போன மேட்சும் போட்டு பொளந்துட்டான் அவங்க. எனக்கு ஒரே ஒரு கியூரியாசிட்டி, இவனுங்க ஏதாவது ஐபிஎல் ஏதாவது ரூல் இருக்கா? 2 அன்கேப் பிளேயர் மேல ரிட்டைன் பண்ண கூடாது, அந்த மாதிரி ஏதாவது ரூல் இருக்கா? ஆமா 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 ஆமா. அப்புறம் என்ன எங்கேயாச்சும் இவனை பிரப்சிம்ரன் ரிட்டைன் பண்ணிட்டு இவனை அசுதோஷ் ரிட்டைன் பண்ணாம விட்டானுங்க பஞ்சாப். பிரப்சிம்ரன் வந்துட்டு நான் போன சீசன் 100 அப்புறம் நம்ம கன்சிஸ்டன்ட்டா ஆடி இருக்கான் பஞ்சாப்க்கு. ஸ்கீப்பர் வேற அசுதோஷ விட இவன் கன்சிஸ்டன்ட்டா இருந்தான். பிரப்சிம்ரன் 2 சீசனா நல்லா ஆடுனான். 4 சீசன் இருந்தான் அவன் பஞ்சாபுக்கு. 4 சீசன் இருந்தான். 2 சீசன் நல்லா ஆடுனான்னு சொல்றேன். 19ல இருந்து இருக்கான். நல்லா ஆடுனான். 23ல வந்து நம்ம அந்த சேப்பாக்ல ஒரு 200 அடிச்சு தோப்போம்ல, அந்த மேட்ச் எல்லாம் ஜெயிச்சதே அவனாலயும் லிவிங்ஸ்டன்னாலயும் தான். அதே சீசன் அவன் ஏதோ ஒரு மேட்ச்ல சோலாவா அவன் 100 அடிப்பான், ஞாபகம் இருக்கா? எல்எஸ்டியோட ஆமா டெல்லி கூட சோலாவா ஒருத்த மட்டும் 100 அடிப்பான். டீம் மொத்தமா அங்க காதி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இவன் மட்டும் பஞ்சாப் எப்பவுமே அப்படிதான். அப்படி சோலோவா யாராவது ஒருத்தன் தனியா 100 அடிப்பான். அவன் எதுக்கு அடிக்கிறான்னு அவனுக்கே தெரியாது. காலங்காலமா அது நடந்துகிட்டு தான் இருக்கு. மேக்ஸ்வெல், லிவிங்ஸ்டோன், பால்வெல் 13 அதுக்கு முன்னாடி ஒருத்தன் அடிச்சான். அவெல்லாம் ஜெயிக்கிற காசு அடிச்சான். மில்லர் வந்து ஆமா மில்லர் வந்து 38 பால்ஸ்ல போட்டு அதெல்லாம் நடந்திருக்கு. ஆர்சிபி போட்டு ஹாஷிம் மாமலாலாம் இடையில இருந்து செஞ்சுரி போட்டான். 2 செஞ்சுரி. ஆமா ஆமா ஹாஷிம் மாமலா. இல்ல நிறைய பேருக்கு சிஎஸ்கே பார்த்தாதான் திடீர்னு வெறி பிடிக்கும். ஆமா அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. அது சொன்னானே மன்விந்தர் பிஸ்லா, பால்வெல் காட்டி அந்த டீம் தான் கொஞ்சம் வந்து மும்பைக்கு அப்புறம் சிஎஸ்கேவை வந்து ஹோம்ல நிறைய வாட்டி டார்மெண்ட் பண்ணிருக்கு. மத்த டீம்ஸை விட நிறைய வாட்டி அவங்க சிஎஸ்கேவை டார்மெண்ட் பண்றதுலயே குறியா இருப்பானுங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த 2014ல மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் கேம்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேக்கும் பஞ்சாபுக்கும் ஃபர்ஸ்ட் கேம். துபாய்ல 2 கேம்ல துபாயில திருப்பி நம்ம மொஹாலி போவோம். 10 overs 69, 20 overs 232. 3 கேம்ல அடிப்பா. 3வது கேம்ல அடிப்பா. இன்கிரீஸ் ஆகிட்டே போகுது. 3வது கேம் சேவா அடிப்பான். அந்த 3வது கேம்ல தான் அஸ்வின் வந்து விக்கெட் எடுத்துட்டு மண்ணெல்லாம் எடுத்து ஃபுல்லா ஊதி பயங்கரமா அலப்பறலாம் பண்ணுவான். அந்த குவாலிஃபயர் 2ல தான் பிரெண்டன் மெக்கலம் வந்து சொந்த டீமுக்கே ஊதிடுவான் அந்த மாதிரி. ஆமா சரி. அதான் இந்த 15 ஓவர்ல சேஸ்ததெல்லாம். பிபிகேஎஸ் பத்தி நான் இன்னொன்னு சொல்றேன். அவங்க ஏதோ எனக்கு என்னமோ தெரியல, அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் ஆடுற மாதிரி தோணுது. அவங்க பவுலிங் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கலாம். ஏன்னா பழைய சஹல் இல்ல. அவர் ஒரு காலத்துல எல்லாரையும் சம்பவம் பண்ணிருந்தாரு. இப்ப அவர் எல்லாரையும் பிடிச்சி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மெட்ராஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிட்டாங்க. எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. இவனுக்கு நிறைய ஆல்ரவுண்டர்ஸ். ஆனா இது தேவையில்லைன்ற அவனுங்களுக்கு இருக்கிற பேட்டிங் டெப்த்துக்கும் அவனுக்கு அடிக்கிற பவருக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் தெரிஞ்சிருச்சு. இப்ப எல்லா மேட்சும் அவன் ஆங்கர் பண்ண போறான்ட்டு. அவனுக்கு இருக்கிற பவருக்கு அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு பவுலரே ஆடலாம். லாக்கி ஃபர்குசன் ஆடலாம், ஹர்ப்ரீத் பிரார் ஆடலாம். ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு ஆங்கர் கிடைச்சா போதுயா. அவன் 40 பால்ல செஞ்சுரி அடிக்கிற ஆங்கரா இருந்தா போதுயா. 97 செஞ்சுரி இல்ல, 97 இஸ் தி நியூ செஞ்சுரி. 97 ஐகானிக் தான் அப்பைல இருந்து. ஐகானிக் 97 ஆல்வேஸ் 3 run ஷாட். அங்க கம்பேர்ட்ட இருந்து கத்துக்கிட்ட வித்து அதெல்லாம் கேகேஆர்ல கம்பேர்ட்ட கத்துக்கிட்டு பஞ்சாப்ல இறக்குறாங்க. ஆமா ஆமா அதுவும் பாத்தியா, அந்த கிரெடிட் பாத்தியா கம்பீர். ரைட். அதுக்கப்புறம் ஐ திங்க் எல்லாத்தையும் பத்தி பேசியாச்சு. இப்போ நீங்க வந்து டக்குன்னு சிஎஸ்கே பத்தி பேசிருங்க. என்ன நிமிஷம் மௌன அஞ்சலியா? பாத்துக்கிட்டீங்கன்னா ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்
என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ இத ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோக்கு முன்னாடி போட்டுருங்க ப்ரோ. ஏடா காசே கொடுங்க. ரைட் சொல்லு கிறிஸ்டியா சொல்லு. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல மீம் ஒன்று பார்த்தேன் காலையில. அதை வந்து நான் இதுல அட்டாச் பண்ற வீடியோல உங்களுக்குலாம் அனுப்புனதுதான். இந்த இதுல வர மாதிரி சாப் அண்ட் சேஞ்ச் கான்வே கொண்டு வாங்க, இவரை அன்ஷுல் கம்போஸ் கொண்டு வாங்க, சாம் கரனை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அந்த சூரி சொல்ற மாதிரி பேசி முடிச்சிட்டியா, சேம் ஸ்டார்டிங் லைன் தான், கிளம்பு அப்படின்னு அடுத்த மேட்ச் சொல்ல போறான் ருத்ராஜ். நம்ம வந்து பார்த்து ரக்கம் கட்டி சாவ போறோம். யா சோ ஆன் தட் நோட் ஆமா ஜாதவ் ஆட விட்டானுங்களே. எஸ் கண்டினியூ ஸ்ரீராம். ஆனா அதுக்கு முட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இப்படிதானே நாங்க ஷேன் வாட்சனை வந்து ஃபுல் சீசன் ஆட விட்டு சொதப்பி கடைசியில அவன் ஃபைனல்ஸ்ல ரத்தம் சொட்ட அடிச்சா பாத்தியா அப்படின்னு முட்டு கொடுப்பாங்க. அதையும் நம்ம கேட்டுதான் அவன் என்ன பண்ண முடியும்? ஜெயிச்சோமா அதான் கேள்வி. ஐயோ விளிம்பு வரைக்கும் வந்தாலையா, அவன் கூட்டு வந்தாலையா, அதுக்காகவாச்சும் கிரெடிட் கொடுக்கணையா? இல்ல நம்ம இல்ல அதெல்லாம் நம்ம வாயை அடைக்கிறதுக்கான டாக்டிக்ஸ்ன்னு சொல்றேன், திருந்த மாட்டாங்கன்னு சொல்றேன் நான். சோ இப்ப நான் என்ன சொல்றது, டியர் வியூவர்ஸ், சென்னை ஆனா மகா பொட்டலோட என்னையா பேட்டிங் அது, சத்தியமா எனக்கு புரியலையா. ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, சாம் கரன் பூ விடுறான். ஆனா உண்மையிலே அவன் பவுலிங் போடுறப்ப எனக்கு உண்மையிலே பூ தூடுற மாதிரிதான் இருக்கு. ஜடேஜாவே அவன் பாஸ்டா போடுவாயா 83 84. இவங்க பவர் பிளேல வேற 2 ஓவர் போடுறாங்க. எனக்கு புரியல. அவன் அந்த எல்லா டீம்ஸையும் பாரு, வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போறதுக்கு ஷமீன்றான், பேட் கமின்ஸ்ன்றான், ஹர்ஷல் பட்டேல்ன்றான், ஆர்சிபி பார்த்தா புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், அப்படி அந்த யோகி அந்த கோலமாவு கோகிலால அண்ணன் அங்க பாரு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு, அப்படியே உன் கண்ணாடி பாரு அப்படிங்கிற இருக்கு. அத மாதிரி எல்லா டீம்ஸோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இங்க வந்து பார்த்தா கலீல் அஹ்மத், மத்திஷா பத்திரானா, மூணாவது யாரா சுட்டி குழந்தை, அவ வந்து ஓடி வந்து ஸ்வாஹாய நமஹா அப்படின்னு தூரா அவன் தூள பால் போயிடுது, பேட்ஸ்மேன் அடிச்சுட்டு வந்து டாட் ஸ்ட்ரைக்கருக்கே போயிடுறா பால், அப்புறம் தான் வருது தோனிக்கு. அந்த அளவுக்கு ஸ்லோவா போடுறான். அத கரெக்டா பாத்துட்டு டிம் டேவிட் சரி ஓகே இவன் எப்படி அவ்வளவுதான் போட போறான்னு சொல்லிட்டு அவன் வந்து பொறுமையா டீ குடிச்சிட்டு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு தமிழ் படத்துல வர சிவா மாதிரி அதுக்கப்புறம் அடிக்கிறான். எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவன் அடிக்கிறான் 3 6 கடைசியில ஒரே ஓவர்ல 20 ரன். நீங்க தலைவனால மட்டும்தான் இப்படிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. அவன் பவுலிங்குக்கு ஆடுறாங்கன்னா எதுக்கு ஆடணும்? அவனோட பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுத்துக்கும் சேர்த்துதான் ஆடுறாங்கன்னா எதுக்கு ஆடணும்? ஏன் அதை விட ஃபாஸ்டா என் தலைவர் விஜய் சங்கர் போடுவாங்க, 120 150 அவன் போடுவாங்க. இவன் போடுற 80 நம்புறீங்கன்னா என் தலைவன் போடுற 120 ஏன் நம்ப மாட்டீங்க? அதுக்கெல்லாம் சிவம் டூபே போதுமே. 125 130 அவனே தலைவன் இருக்கான், அவன் இருக்கான் பாரு, அவன் இருக்கான். அப்பப்ப சொல்லுங்க சிவம் துபே ஆல்ரவுண்டர்னு அப்பப்ப சொல்லி ஞாபகப்படுத்துங்க. அவர் இம்பாக்ட் சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ அவன் பவுலிங் போட்டு ஒரு டீம் வந்து பொட்டல வச்சு ஞாபகம் இருக்கா? பங்களாதேஷ், இங்கிலாந்து. அவன் பவுலிங்ல ஒரு டீம் பொட்டல வச்சு கடைசியில தெரியல யார தூக்குனாலும் தெரியல, ஆனா தூக்குனா அது மட்டும் தெரியும். ஆமா அதுக்கப்புறம் ராகுல் திரிபாதி வந்து அவன் பேட்ல இருக்கிற ஸ்விங்கை விட அவன் பாடியில இருக்கிற ஸ்விங் தான் ஜாஸ்தியா இருக்கு. இப்படி தூக்கி கொண்டு வரான் பால், அவனை தாண்டி போயிடுது பால், அதுக்கப்புறம் கொண்டு வரான், அப்புறம் பேட்டரி எட்ஜ்ல பட்டுது 2 வாட்டியும் அதே மாதிரியே விட்டு. தீபக் கூட யாரு ஸ்டீவ் ஸ்மித்தா, ஐயோ அவன் ஒரு இடுப்பாட்டி, அவனை விட இன்னொரு டபுள் மடங்கு இடுப்பாட்டி, அதுதான் வித்தியாசம். அப்ப சேர் லீடர்ஸ்ல தான் நிக்க வைக்கணும், சேர் லீடர்ஸ்ல தான் நிக்கணும் கண்டிப்பா, வர வழியே இல்ல. நீ போய் சேர் நல்லா டிங்கு டிங்கு ஆடும், அவனோட அந்த கையில வச்சு இப்படி ஆடுவாங்க பாத்தியா, கையில தேவையில்ல, அவன் உடம்ப வச்சே வந்து ஆடலாம் டிங்கு டிங்குட்டு அந்த மாதிரி. அவன் வந்து ஸ்டில்
he's capable of doing well. நம்ம வந்து in all seriousness இதெல்லாம் கேட்டுதான் ஏமாந்துட்டோம். இதெல்லாம் கேட்டுதான் ஏமாந்தோம். பரவாயில்ல, அவன் வந்து கேப்பபிள்லாம் தெரியும். இருந்தாலும் எங்களுக்கு வானம். அவனை விட கேப்பபிளா 2-3 பசங்க இருக்கானுங்க. அவனுங்களை ஆட விடுங்க. எல்லாரும் எவனவனையெல்லாம் ஆட விடுறாங்க. விப்ராஜ் நிகாம்ன்றான், எவனோ பிரியான் சாரியான்றான், எவனவனெல்லாம் கொண்டு வராங்க. நம்ம மட்டும் ஏன் இந்த மாதிரி ஷெட்டில் இருக்கிற பிளேயர்ஸாவே? இல்ல அப்படி இல்ல. see this is நம்மளது வாட்ஸ்அப் ப்ரோ. நம்ம டீம் உனக்கு ஒர்க் ஷாப் நடத்தணும்னா நீ ஐபிஎல் ஆடாம வேறங்க காய்கறில போய் ஒர்க் பண்ணியா? நீ வந்து இல்ல in all seriousness இன்னைக்கு வந்து see இதுல வந்து இப்போ சிஎஸ்கே வந்து வாட் they are following is based on the role specific players. நான் எடுத்துட்டேன், உன்னோட ரோல் இதுதான், நீ வந்து 14 மேட்ச்ல உனக்கு ஒரு 7-8 மேட்ச் நான் சான்ஸ் தருவேன், நீ அதுல வந்து ஒரு 3-4 மேட்ச்ல வந்து ஒரு இம்பாக்ட் நீ கிரியேட் பண்ணி ஜெயிச்சு கொடுத்தா போதும். இந்த மாதிரி எல்லா டீமுமே எல்லா பிளேயருமே வந்து அவன் ரோலை கரெக்டா ஆடினான்னா அந்த மாதிரி பண்ணதுனால தான் 2023லயோ இல்ல அதுக்கு முன்னாடியோ வந்து we were able to win the trophy. ஓகேயா? அது ஒத்துக்கிறேன், அது நான் ஒத்துக்கிறேன். அது வச்சுதான் கொடுத்தாங்க. அதுக்கு இவன் ஜஸ்டிஸ் பண்ணணும்ல. இவன் ஆடினதை பார்த்தா ஜஸ்டிஸ் பண்ண மாதிரியா இருந்துச்சு? 2 மேட்ச் தான் மனசாட்சி தொட்டு சொல்லு. 2 மேட்ச் தான் ஒத்துக்கிறேன். 2 மேட்சும் வேற வேற மாதிரி அவுட் ஆயிருந்தா கூட நான் ஒத்துக்குவேன். ஒரே மாதிரி அவுட் ஆகுறா, ஒரே மாதிரி பால் போடுறாங்க, ஒரே மாதிரி தான் அடிக்கிறான், ஒரே மாதிரி ராஜேஷ் பரவாயில்ல, ட்ரிப்பாட்டி கூட பரவாயில்ல. அங்க இன்னொருத்த இருக்கா பாரு தலைவன், அவனை முதல்ல கூட வந்து அதான் நான் சொல்றேன்ல, ஹூடா நம்ம வந்து மார்னிங் வந்து ராஜேஷ் தாஸ் சொன்ன மாதிரி 2 கேம் தான் இருக்கு, பேனிக் ஆக வேணான்னு. அகைன் I'll reinstate the same. நம்ம வந்து we have to chop and change the batting order, how people come up. சே ருத்ராஜ் கான்வே வந்து ஓப்பனிங் வந்து செட் இருக்கு அப்படின்னா ருத்ராஜ் கான்வே ஹேவ்ஸ் டு ஓப்பன். என்ன பொறுத்த வரைக்கும் ரச்சின் அட் நம்பர் 3, இல்லைன்னா வந்து ட்ரிபாத்தி அட் நம்பர் 3. It depends on if they want to play Sam Curran or someone. ஹூடாக்கு பதிலா can have Vijay Shankar also. Vijay Shankar ஏன் சொல்றேன்னா ஒரு ரீசன்ட் பாஸ்ட்ல வந்து he has proven with Gujarat Titans that he can he has got the 23 ball 50 and all, but அந்த அளவுக்கு தேவையில்லை அப்படின்னாலுமே ஒரு எனக்கு புரியுது. ஓகே, நீ சொல்ல வரது புரியுது. நீ வந்து இப்ப கான்வே வந்து சாம் கரனுக்கு பதிலா கொண்டு வர, கரெக்டா? ஆமா, சாம் கரன் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் அப்படின்னு அவன் சொல்லிக்குவான், பட் அவன் போடுறது ஏதோ இந்த ஃபாஸ்ட் பவுலிங் டீஸ் பவுலிங் ஏதோ போடுறான்ல. கான்வே வந்து பியூர் பேட்டரா? ஆமா. இப்ப வந்து நீ கான்வேக்கு பதிலா நீ சாம் கரனுக்கு பதிலா நீ கான்வே கொண்டு வந்துட்டேன்னா, அதுக்கப்புறம் நீ விஜய் சங்கர் கொண்டு வரதுல நீ என்ன பண்றன்னா, உனக்கு ஃபாஸ்ட் பவுலிங்கே 2 பேர் தான் இருக்காங்க. கலீலு, அவன் பேர் என்ன, நூர் அஹமத், அவன் பேர் என்ன, மத்திஷா பத்திரானா, இல்லன்னா அன்ஷுல் கம்போஜ். விஜய் சங்கருக்கு பதிலா அன்ஷுல் கம்போஜ் கொண்டு வரலாம். அதுக்கு நான் வரட்டா. ஏன் நான் வந்து அன்ஷுல் கம்போஜ் ஆடக்கூடாதுன்னு நான் சொல்றேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தோனி அட் நம்பர் 7, ஜடேஜா அட் நம்பர் 8, அஸ்வின் அட் நம்பர் 9, இந்த 3 பேரோட இந்த பொசிஷனும் மாறாம இருக்கிறது தான் கரெக்ட். என்னால சத்தியமா சொல்றேன், ஜடேஜா அஸ்வின் தோனி வந்து 6, 7, 8 என்னால சத்தியமா பார்க்கவே முடியல. ஆனா அவங்க அப்படிதான் பாக்குறாங்க. அப்படி நம்ம வந்து எவ்வளவு பேசினாலுமே வந்து தோனி இப்ப 7, 8, 9 தான் பாக்குறாங்க. அவங்க இப்ப 7, 8, 9 தான் பாக்குறாங்க. இல்ல தோனி வந்து நம்ம என்னதான் சொன்னாலுமே நம்பர் 9க்கு கீழே, நம்பர் 9க்கு மேல இஸ் நாட் கோயிங் டு கம். ஜடேஜா வந்து there is a possibility of him even batting at number 4 or number 5, number 6. It depends. He's a floater only. நம்ம அஸ்வின் வந்து என்ன ரோல் பண்ணுவான்னு எதிர்பார்க்கிறோமோ அது வந்து ஜடேஜா பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அதத்தான் சாம் கரன் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஓகே, நம்பர் 6 நம்பர் 5 நம்மளால இருக்கிற எப்படின்னா, நீ வந்து நமக்கு இப்ப என்ன தேவை, we need to have a batting order that is capable of chasing these big scores. அதுக்கு வந்து there is no other go. நம்ம கிட்ட ஆல்ரவுண்டர்ஸ் இல்ல. சோ என்ன பண்ணோம், எக்ஸ்ட்ரா பேட்டர் கொண்டு வர தவிர வேற வழி இல்ல. சொல்லு. அது எனக்கு புரியுது. நீ அன்ஷுல் கம்போஜ் கொண்டு, ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா, கலீலு, பத்திரானா, நூர் அஹமது, ரவீந்திர ஜடேஜா, ரவி அஸ்வின், இந்த 5 பேர்ல நூர் அஹமது, கலீல் அஹமத், பத்திரானா எல்லா மேட்சும் உனக்கு வந்து மொத்தமா சேர்த்து 12 ஓவர் கொடுக்கதான் போறாங்க. எல்லா மேட்சும் அவங்க வந்து எந்த மேட்சுமே
கோட்டாவை கம்ப்ளீட் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. இந்த 3 பேரும் எல்லா மேட்சும் போடுவாங்கன்னு வச்சுக்கோ. மீதி வந்து 8 ஓவர் இருக்கா, 8 ஓவர்ல 5 ஓவர் வந்து மிடில் ஓவர்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த 5 ஓவர்ஸ் கேன் பி ஈஸிலி ஷேர்ட் பிட்வீன் ஆர் அஸ்வின் அண்ட் ஆர் ஜடேஜா. ஓகேவா? 2 பேருமே அந்த 5 ஓவர். அஸ்வின் முடிஞ்சா இன்னொரு ஓவர் கூட பவர் பிளேல போடலாம். மேபி அந்த நம்பர் 6th ஓவர் அந்த மாதிரி போடலாம். சோ அஸ்வின் அண்ட் ஜடேஜா ஒரு 3 ஓவர் போடுறாங்கன்னா மிச்சம் இருக்கிறது 2 ஓவர் தான். அந்த 2 ஓவருக்காக நீ எதுக்கு அன்சுல் கம்போஸ கொண்டு வரணும்? அதுக்கு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் கொண்டு வந்துடலாமே. 2 ஓவருக்காக நீ வந்து அதான் நீ அந்த 2 ஓவருக்காக தான் நீ சாம் கரன் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஆனா சாம் கரன் உனக்கு பேட்டிங் கொடுக்கல, ஓகே. ஆனா அந்த 2 ஓவரும் முக்கியம் தான். அப்படிங்கிறப்போ நீ வந்து ஐடியலி பார்த்தா நீ ஒரு ஆல்ரவுண்டர் தான் போகணும் அந்த 2 ஓவருக்கு. ஆல்ரவுண்டர் ரொம்ப ரொம்ப பேட்டராகவும் போயிட்டா அந்த அந்த பவர் பிளே சிரிக்கும், ரொம்ப பவுலராகவும் போயிட்டா பேட்டிங் சிரிக்கும். அதனாலதான் சொல்றேன் அந்த 2 ஓவருக்காக கம்போஸ் கொண்டு வரேன்னா. ஆனா அட் த சேம் டைம் அந்த 2 ஓவர் இம்பார்ட்டன்ட்ங்கிறதால ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் வந்து வளர்த்து எடுத்து விடணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எடுத்து விடணும். ஐ டோன்ட் நோ இஃப் இட் கேன் பி ஜாமி ஓவர்டன் ஆர் சம்திங். ஜேமி ஓவர்டன் இல்ல see ஒரு ஆல்ரவுண்டர் bowling capabilities இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னா there are only 2 people, விஜய் சங்கர் ஆர் ஓவர்டன். சாம் கரனை வந்து தூக்குறோம்னா மூணாவது ஒருத்தர் இருக்கா. நான் அவனை ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கேன், யாருக்கு மதிக்க மாட்டேங்கிறீங்க. நான் தான் சொன்னேன் ராமகிருஷ்ண கோஷ் அப்படின்ட்டு. நான் சீரியஸா சொல்றேன், அந்த பையனுக்கு பொட்டன்சியல் இருக்குது. நான் நிறைய வாட்டி பாத்துட்டேன், அந்த பையனுக்கு பொட்டன்சியல் இருக்கு. எல்லா டீமும் எவன் வேணாலும் கொண்டு வரான். தூரன்றான், பிரியான்ஸ் அரியன்றான், விப்ராஜ் நிகாமன்றான். இவன் ருத்ராஜுக்கு கீழே ஆடி இருக்கான் நிறைய வாட்டி. மகாராஷ்டிரால பிரீமியர் லீக் ஆடி இருக்கான். இதுல ரஞ்சி ட்ரோபி சையத் முஸ்டாக் அலில ஆடி இருக்கான். நல்ல பேஸ் போடுறான், 140 போடுறான். நம்பர் 4 நம்பர் 5ல வந்து அடிக்கிறான். எப்பதான் இவங்க மூவ் ஆன் ஆகணும், இவங்க வந்து கொஞ்சம் சக்சீட் ஆகணும்னா மத்தவங்கள மாதிரி இவங்களும் கொஞ்சம் அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா they should move on, they should look ahead for the future. இப்பவும் நீங்க விஜய் சங்கர் தான் நான் ஆடுவேன்னா அந்த விஜய் சங்கர் வச்சு நீங்க பவர் பிளேல போலிங் போட முடியுமா? அண்ட் அதே மாதிரி நான் ஜாமி ஓவர்டன் நான் பவர் பிளேல போட்டு நான் பார்த்ததே கிடையாது. அவன் டெத் ஓவர்ல போட்டு நான் பாத்துருக்கேன், பவர் பிளேல மிடில்ல போடுவாங்க, மிடில்ல போடுவான், மிடில்ல போட்டு நான் பாத்துருக்கேன். மிடில்ல இங்க நெஞ்சுக்கு வர மாதிரி போடுவான். I don't want to give Ashwin again 2-3 overs in power play. இன்னைக்கு நேத்துக்கு ஆடினதுலயே தெரிஞ்சிச்சு அஸ்வினுக்கு இந்த பிட்ச்ல ரொம்ப இது வந்து ரொம்ப ரேங்க் டர்னர் பிட்ச் கிடையாது. சும்மா அப்படி லைட்டா நின்னு வரும், அவ்வளவுதான். இந்த மாதிரி பிட்ச்ல பவர் பிளேல கொஞ்சம் ஸ்விங் இருக்கிறப்போ ஃபாஸ்ட் பவுலர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 ஓவர் போடணும். அதுக்கப்புறம் நீ ஸ்பின்ன வச்சு எவ்வளவு ஓவர் சொன்னா போட்டுக்கோ. பவர் பிளேல ஸ்பின்னர்ஸ் ஒர்க் ஆகாது. டு பி ஹானஸ்ட் ஒன்னு சொல்லவா, இப்போ அடுத்த மேட்சுக்கு ஐ டோன்ட் திங்க் இது டிராஸ்டிக் சேஞ்சஸ் பெர் சே இருக்க போறதுன்னு. ஏன்னா போன மேட்ச் we saw in குவஹாட்டி அது கண்ணா பின்னான்னு டர்ன் எடுத்துச்சு. சோ அதனால இவனுங்க இப்படியே அஸ்வின் அவன் பவர் பிளேல 2 ஓவர் போடதான் போறானுங்க. ஸ்பின் நல்லா எடுக்குதுன்னு போட்டுட்டு இங்க இவனுங்க இப்போ கேகேஆர் மொபைல் யூஸ் பண்ணானுங்க பாரு, அந்த மாதிரி யூஸ் பண்ணுவானுங்க. ராஜேஷ் அதுக்கு நான் ஒரு டிஃபென்ஸ் சொல்லட்டா. சென்னை இந்த மேட்சும் சரி இதுக்கு போன மேட்சும் சரி 2 ஒரே பிட்ச் கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த நம்ம மும்பையோட ஆடின பிட்ச் வந்து இதை விட கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. இந்த மேட்ச் கொஞ்சம் இந்த பிட்ச் வந்து கொஞ்சம் பாட்டா பிட்ச் தான். அவங்க 196 அடிக்கிறாங்கன்னா இது கன்ஃபார்ம் ஓரளவுக்கு பாட்டா பிட்ச் தான். இது போன மேட்ச்ல இருந்தது வந்து சென்டர் விக்கெட். இந்த மேட்ச் வந்து ஒரு சைடு விக்கெட் வந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சு, ஒரு சைடு சின்னதா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த ஒரு சைடு பெருசா இருந்த சைடு தான் தெரியாதனமா ருத்ராஜ் அடிச்சு அவுட் ஆவான். அவன் அதே ஷாட் வந்து ஆஃப் சைட்ல வச்சிருந்தானா 6 அது. சோ அதனால பிட்ச் வந்து சென்னையில 5 நாள் கேப் இருந்துமே வந்து பிட்சை வந்து வேற சேஞ்ச் பண்ணாங்கன்னா, ஐ மீன் வேற பிட்ச்ல ஆடினாங்கன்னா, கவுஹாட்டில ஐ திங்க் 2 நாள் முன்னாடி தான் வந்து கவுஹாட்டில ஆடினாங்க. சோ அவ்வளவு கம்மி டைம் ஃப்ரேம்ல அதே பிட்ச்ல ஆடுவாங்கன்னு என்னால சொல்ல முடியாது. அண்ட் I have seen a lot of matches in Guwahati, பயங்கர ஹை ஸ்கோரிங்கா இருக்கும். அதே கவுஹாட்டில இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியால ருத்ராஜ் கேக்வாட் ஒரு 123 அடிப்பான். அத சல்லீஸா சேஸ் பண்ணிட்டு போவாங்க. பிரசித் கிருஷ்ணா பவுலிங்ல போட்டு சல்லீஸா சேஸ் பண்ணிட்டு போற மாதிரி பேட்ச் எல்லாம் பாத்திருக்கேன். பயங்கர பாட்டான பிட்ச்லாவும் பாத்திருக்கேன். சின்ன பொட்டி கிரவுண்ட் தான் அது. சோ நீ போன மேட்ச் வச்சுக்கிட்டு இந்த மேட்ச் திரும்பவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது சத்தியமா. டிராஸ்டிக் சேஞ்ச் நீ கொண்டு வரணும். இந்த தீபக் கூடால வச்சுட்டு டிராஸ்டிக் சேஞ்ச் பண்ணாம இருந்தா என்னையா நியாயம்? அது அவனையாச்சும் தூக்கிட்டு நீ ராமகிருஷ்ண கோஷ கொண்டு வர. நீ வச்சுக்கோ, ட்ரிபிள் கூட நீ வச்சுக்கோ, தயவு செஞ்சு இந்த ஹூடா மட்டும் வானா எனக்கு. ஹூடா இந்த கரண் 2 பேரும் வானா எனக்கு சீரியஸா. எனக்கு நேத்து மேட்ச் பார்க்கும்போது எனக்கு என்ன அதுக்கப்புறம் ஃபீல் ஆச்சுன்னா, எனக்கு என்னமோ மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்க இந்த வாட்டின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்க டீம் எடுத்திருக்கிறத பார்த்தா இது ஆக்சுவலா ஒரு
தோனி கேப்டன் பண்ற மாதிரி நினைச்சிட்டு அவங்க டீம் எடுத்த மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா தோனி வந்து நீ சொல்ற அந்த ரோல் ஸ்பெசிபிக் பிளேயர்ஸ் இருந்து வச்சு அவன் பெஸ்ட்டை கொண்டு வந்து டிராஃபி அடிக்க அவனுக்கு மட்டும்தான் தெரியும் டோர்னமெண்ட்லயே. தோனி ஸ்பெசிபிக்கா இந்த டீம் இப்போ ருத்ராஜ் மாதிரி ஒரு யங் கேப்டனுக்கு அவனுக்கு எப்படி டீம் கொடுத்துருக்கணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கில்டு ஸ்குவாடா கொடுத்துருக்கணும். இப்போ எப்படி பஞ்சாப் வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு கொடுத்தாங்க, 2013 அந்த டைம்ல மும்பை இந்தியன்ஸ் எப்படி ரோஹித் சர்மாவுக்கு ஒரு டீம் கொடுத்தாங்க, அது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கொடுத்தா இவனுக்கு கூட சேர்ந்து லேர்ன் பண்ணிப்பான், இவனுக்கும் ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கும், கொஞ்சம் கான்பிடன்ஸ் இருக்கும். எனக்கு என்னமோ அந்த விஷயத்துல அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. அதேதான் ரஜத் பத்திதாரும் நினைக்கிறேன். ரஜத் பத்திதாருக்கு நல்ல டீம் இருக்கு, அவன் அதை வச்சு நல்லா மனுவர் ஆமா. ஒரு யங் பிளேயர்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டன். இப்ப இந்த டீமே தோனி கேப்டன் பண்ணா எனக்கு தெரிஞ்ச ரிசல்ட்ஸ் வேற மாதிரி வந்திருக்கும். மேபி யா. ஸோ இதுவே ஒரு 1 hour 15 minutes மேல போயிடுச்சு. ஸோ வேற ஏதாவது சிஎஸ்கே பத்தி பேசுற பாயிண்ட்ஸ் இருக்கா? we are going to talk about CSK. இருக்கு. அந்த முதல்ல நான் அடுத்த மேட்ச்ல இதை பண்ணுவாங்களா இல்லையா எனக்கு தெரியல. நானா இருந்தா இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஒண்ணு வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த பவுலிங் அந்த கடைசி முதல் 6 வந்து அப்புறம் வர இந்த கடைசி 6 இருக்குல்ல, தோனி, ஜடேஜா, அஸ்வின், கலீல், நூர், பத்திரானா, இதை அப்படியே வச்சுக்கோங்க, இதை டச்சே பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். இது இந்த 6 பிளேயர்ஸும் அப்படியே இருக்கட்டும், பொசிஷனும் அப்படியே இருக்கட்டும். தயவு செஞ்சு வந்து தோனி வந்து ஜடேஜா, அஸ்வின் மேல வரட்டும், இதுக்கப்புறமாச்சும் வரட்டும். ஏன்னா ஐ ஹோப், ஏன்னா இந்த பேட்டிங்கோட ஃபெயிலியர் எல்லா மேட்சும் இந்த வீடியோ எடுத்து வைரல் ஆக்கி விடுங்க. ஆகாது, அதெல்லாம் நீங்க இதெல்லாம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். சோ நான் கேக்குறேன் என்னன்னா, எல்லா மேட்சும் எனக்கு ஐ ஹோப் எல்லா மேட்சும் வந்து இதே மாதிரி டாப் ஆர்டர் ஃபெயில் ஆக போறது இல்ல நான் நம்புறேன். அதனால டாப் ஆர்டர் வந்து இவ்வளவு ஃபெயில் ஆகாம ஓரளவுக்கு தோனிக்கும் கரெக்டா ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணிட்டாங்கன்னா he can easily come ahead of Jadeja or Ashwin at number 7 நான் ஃபீல் பண்றேன். சோ இந்த 6 அப்படியே வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் சொன்னேன், அந்த கலீல், நூர், பத்திரனா 12 ஓவர், அஸ்வின், ஜடேஜா ஒரு 6-7 ஓவர், 5-6 ஓவர் போட்டுருவாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு மேல இருக்கிற அந்த 6ல ஒரு 3 பேர் செட்டுன்னு வச்சுக்கோங்க, ரச்சின், ருத்துராஜ், தூபே. இதுல வந்து லிட்டரலி ரச்சின் அண்ட் ருத்துராஜ் தான் ஓப்பனிங் பண்ணாங்க. திரிபாதி வந்து சும்மா கேமியோ பேரஸ் பட்டு போயிட்டான். அவன் வந்து சியர் லீடரா வந்துட்டு சியர் லீடராவே போயிட்டான். ஓகேவா, என்ன பொறுத்த வரைக்கும் ருத்துராஜ் அண்ட் ரச்சின் தான் ஓப்பனிங் பண்ணாங்க. அது 1 போட்டு இருந்துச்சு, மற்றபடி அவங்க தான் பண்ணாங்க. அத அவங்க இனிமே அபிஷியலாவே பண்ணட்டும். ஏன் நான் சொல்றேன்னா, 2013ல டெவன் கார்னே, ருத்ராஜ் கைக்வாட் பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. காரணம் 2 பேருமே ஒரு மாதிரி சிமிலரா ஆடுற 23 தானே சொன்னேன் நானு. 13 ஓகே 23ல வந்து அவங்க 2 பேரும், ஆமா, அவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. காரணமே 2 பேருமே சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி, மச்சான் இன்னைக்கு ஏன் பேட்ல படுது, அதனால நான் இன்னைக்கு அடிச்சிடறேன், நீ வந்து பொறுமையா அடிக்கோ, இல்லன்னா நாளைக்கு வந்து எனக்கு சரியா படாம இருக்கலாம், அப்ப நீ அடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கும்ல. ரச்சின் ரவீந்திரா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கான்வே மாதிரி ஆட ஆரம்பிச்சுதான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா போன வருஷம் ரச்சின் ரவீந்திரா வந்து பயங்கர அட்டாக்கிங்கா கொஞ்சம் எராட்டிங்கா ஆடிட்டு இருந்தான். ஆனா இந்த 2 மேட்ச் பாக்குறப்போ எனக்கு ரச்சின் ரவீந்திரா வந்து கான்வே மாதிரி ஆடுறான்னு எனக்கு தோணுச்சு. சோ அதனாலதான் எனக்கு எல்லாருமே வந்து கான்வே திரும்பி வரணும்னு சொல்றப்போ, ஏண்டா கான்வே உருவத்துல ரச்சின் ஒருத்தர் இருக்காண்டா, அவனை வச்சுக்கிட்டு நீங்க எதுக்கு திருப்பி கான்வே கொண்டு வரணும்னு அந்த கேள்வி எனக்கு வந்துச்சு. அதனால நான் சொன்னேன். சோ கான்வே இது ரச்சின், ருத்ராஜ் ஓபன் பண்ணிட்டு தூபே நம்பர் 5 வரட்டும் வச்சுக்கோ. நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கிறது இந்த 3 ஸ்பாட், நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 6. நம்பர் 6க்கு என்ன கேட்டா நான் ஜாமி ஓவர்டன் ஆடுவோம்பா. ஏன்னா நேற்றுக்கு டிம் டேவிட்லாம் அடிக்கிறாங்கிறப்போ ஜாமி ஓவர்டன் நம்பலாம், தப்பு இல்ல. அவனும் இதே மாதிரி ஒரு மாதிரி பவர் ஹிட்டிங் அடிப்பா, கொஞ்சம் நம்பலாம், தப்பு இல்ல. அண்ட் சென்னை எல்லாம் தாண்டி போயிட்டா எல்லாம் பொட்டி கிரவுண்ட், அவன் லைட்டா தட்டினதே 6 போற அளவுக்கு பொட்டி கிரவுண்ட் எல்லாமே. அதனால ட்ரை பண்ணலாம் நம்பர் 6ல. ஏன்னா பவர் ஹிட்டிங் சொல்றதுக்கு அவன் ஒத்தப்பட்டு தான் இருக்கான். அந்த மாதிரி மாதிரி ஒரு ஸ்குவாட் எடுத்து வச்சிருக்காங்க பவர் ஹிட்டிங்கே இல்லாம. சோ வேற வழி இல்ல. அதனால நம்பர் 6 சாமி ஓட்டன் ஆடுறதே எனக்கு கரெக்டா இருக்கும் தோணுது. நம்பர் 3ல ஐ வாண்ட் them to try somebody like ஷேக் ரஷீத் ஆர் ஆண்ட்ரே சித்தார்த், அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க பேக் பண்ணி கொண்டு வரணும்ட்டு. ஏன்னா விஜய் சங்கர் இஸ் நாட் அ நம்பர் 3. அதே மாதிரி இப்ப தீபக் கூட வேணாம், அவெல்லாம் வேணாம் தயவு செஞ்சு. திருப்பதி எனக்கு தெரியலப்பா, இன்னும் ஒரு சான்ஸ் வேணா கொடுத்து பாப்போம். ஆனா நம்பர் 3 தான் கொடுக்கணும். அவனை வந்து ஓப்பனிங்ல அனுப்ப வேணாம். நம்பர் 3ல அஜிங்கியா ரஹானே வந்து எப்படி கரெக்டா பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நல்லா ஆக்சலரேட் பண்ணுவானோ, அதே ராகுல் திரிபாதி பண்ணட்டும். அவன் பண்ணலையா, இருக்கவே இருக்கான், நிறைய பேக்கப்ஸ் இருக்கானு, அவனை கொண்டு வந்துக்கலாம். இப்ப எனக்கு நம்பர் 4ல ராமகிருஷ்ண கோஷங்கிற ஒரு பிளேயர் ஆடணும். அவன் வந்து ஓரளவுக்கு அந்த பவர் பிளேல
பவுலிங் போடுவான், முடிஞ்சா ஃபியர்லெஸ்ஸா அவனால ஆட முடியும். சோ இந்த மாதிரி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் அவங்க வந்து பில்ட் பண்ணணும். இந்த 11 இந்த 12 ஆடினாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இந்த டீம் கொஞ்சம் பேலன்ஸா இருக்கும்னு எனக்கு தோணுது. ராஜேஷ் கண்டினியூ. இஃப் இது ட்ரிபாட்டி இந்த இப்போதைக்கு இந்த சீசன் முழுக்க சான்ஸ் கொடுத்து பண்ணணும் தான் நான் என்ன கேட்டா சொல்லுவேன். பட் த திங் இஸ் இதுல ஆர்பிஎஸ்ல அது எப்படியோ சக்சஸ் ஆயிருச்சு. பட் அதுக்கப்புறம் ஆர்பிஎஸ் விட்டு போனதுக்கு அப்புறம் அவன் சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஒரே இடம் இது கேகேஆர், வேர் ஹி வாஸ் பேட்டிங் அட். He is not good against the new ball. He is not good against the new ball, immediate new ball. அது நியூ பால் கொஞ்சம் ஒரு 3-4 ஓவர் அது கொஞ்சம் ஓல்ட் ஆயிருச்சு. அப்போ வந்து விக்கெட் வந்து அப்போ வரானா அப்போ அடிப்பாங்க something. ஆமா. And Shivam Dube impact sub is put up. If you ask me, I would say use Rahul Tripathi as an impact sub. Correct. Because early wicket வந்துச்சுன்னா ராகுல் திரிபாட்டி இறக்கி விட்டுறலாம். early wicket விழல அந்த மாதிரினா வேற யாராவது அந்த மாதிரி கூட இறக்கலாம். பிட்ச் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ஸ்லோவர் பால்ஸ்ல அடிக்கவே முடியலன்னா என் தலைவர் சிவம் தூபே விக்கெட் எடுப்பான். எடுத்தானே போனாட்டி பஞ்சாபோட ஒரு விக்கெட். சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஜோக் அடிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ சொல்றதுக்கு சிரிக்கல, சொல்ற விதத்துக்கு சிரிக்கல. இல்ல அதான் பஞ்சாபோட போன வருஷம் நம்ம தோத்த கேம் ஒண்ணு சேப்பாக்ல கூட ஒரு விக்கெட் எடுப்பான். வந்து திடீர்னு சம்பந்தமே இல்லாம வந்து விக்கெட் எடுப்பான். அதனால சரி. ஆனா சிவம் தூபே பொறுத்த வரைக்கும் he was good. 2023 was good. 2024 first half he was good. அதுக்கப்புறம் என்னைக்கு அந்த T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் வந்ததோ அன்னையில இருந்து பைபுலைக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒண்ணுமே பண்ணல. லிட்டரலி அவன் செட் பண்ண ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் எதுவுமே மீட் பண்ணல. And for me he is also someone who has to be in the or watch list மாதிரி இருந்ததுன்னா he has to be there. And I don't know how long this will work out with Shivam. அதுக்கு நான் ஒரு டிஃபரன்ஸ் ஒன்னு சொல்றேன். 2023லயும் சரி 2024 ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி இந்த டாப் 3 வந்து அவ்வளவுலாம் வந்து மிஸ்ஃபயர் ஆகல. எப்படியுமே எல்லா மேட்சுமே அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. டாப் 3ல யாரு டாப் 3 ஃபெயில் ஆயிடுச்சுன்னா சிவம் துபே கஷ்டப்படுறான். டாப் 3 ஃபெயில் ஆகலைன்னா சிவம் துபே செம்மையா அடிக்கிறான். அதனால டாப் 3 இல்ல இது வந்து இந்த ப்ரோகிராம் என்ட்ரி பாயிண்ட் பர்ஃபெக்ட்டா டைம் பண்ணனும். அவனுக்கு என்ட்ரி பாயிண்ட் கரெக்ட் எட்டாவது ஓவர் மாதிரி வந்து கரெக்ட்டா எடுத்துன மாதிரி பண்ணா பர்ஃபெக்ட்டா இருக்கும். டசன்ட் மேட்டர் which position he plays it. அவன் எட்டாவது ஓவர் மாதிரி என்ட்ரி பாயிண்ட் வச்சு இது வந்து இந்த ப்ரோகிராமிங்ல if top order success then சிவம் துபே hit. if ஏனா மும்பை top order fail என்னடா அந்த ப்ரோகிராம் எழுதுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா ஹாபா ஐ திங்க் நீ சொல்றத வந்து உண்மையிலேயே டீம்ஸ் பண்றாங்க. போன வருஷம் ராஜஸ்தான் வந்து என்ன பண்றாங்கன்னா if batting doesn't fail in the first innings we will get then அவன் பேர் என்ன நேத்தன் பர்கரா அவன் ஒரு நாண்ட்ரே பர்கர் if the batting fails then Shubham Dube will come அப்படின்னு போன வருஷம் உண்மையிலேயே நீங்க சொன்னத வந்து ராஜஸ்தான் ரோமன் பவல் ஆமா அவன் வேற இருக்கான். கரெக்ட். யா So yeah, இத தாண்டி சிஎஸ்கே பத்தி பெருசா டாக்கிங் பாயிண்ட்ஸ் வந்து ஃபர்தர் டவுன் இப்போ 2 மேட்ச் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால we will be there. And இந்த பிரமிட் ஸ்கீம்ல வந்து I am putting CSK என்னதான் இது மோசமா இருந்தாலுமே I will still put that squad in the good position for me. Second tier for me. Yeah, Rajesh is differing with me third. Mumbai Indian also differing with me third, but okay fine. Mumbai Indians கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டட் தான், பட் ஸ்டில் எனக்கு வந்து ஒரு குட் டயர்ல தான் இருக்காங்க. சோ நம்ம இது வரைக்கும் மும்பை லாஸ் I am not surprised at all. அவனுக்கு முதல் மேட்ச் ஜெயிச்சு 13 வருஷம் ஆச்சு. ஆமா. So I'm not surprised Mumbai losing the first game. இப்போ கூட தீபக் சார் இப்போ இன்னைக்கு நல்லா போட்டுட்டு தான் இருக்கான். 3.428 தான் கொடுத்திருக்கானுங்க. அத அடிக்கடி எனக்கு சொல்லாத, நான் ஆல்ரெடி அந்த பையன் மேல கொஞ்சம் காட்ல இருக்கேன். இந்த மாதிரி ஒரு வேர்ட் போட்டிருப்பானா 2 சீசனா இந்த சிஎஸ்கேக்கு அவ்வளவுதான். அவன் ஜூஸ்லாம் முடிஞ்சிருச்சு அவனுக்கு. இல்ல அவன் ஸ்பெல் போட்டு கொடுத்திருக்கானே நம்மளுக்கு. 18, 19, 21 இந்த 3 சீசன் செமையா பண்ணான். சிஎஸ்கே சூப்பரா ஆடுனாங்க. அதுக்கப்புறம் 20ல கூட he was decent. போறல சொல்ல மாட்டேன். decent. 18, 19 தான் bro. 18 19லயும் செம்ம பெர்ஃபார்மன்ஸ். லிட்டரலி one of the best power play bowlers ever. ஆனா ஒன்னு சொல்லுவேன் CSK underutilized his batting very much. ஆமா கரெக்ட். போன மேட்ச் என்ன அடி அடிச்சா. ஆமா
பஞ்சாபோட ஒரு மேட்ச் அடிப்பான். இல்ல பஞ்சாபோட ஒரு மேட்ச் ஒரு 37 மேட்ச் அடிச்சான். அந்த மேட்ச் அவங்க குவாலிஃபிகேஷனே போயிடும் அவங்களுக்கு அதனால. ஆமா, லுங்கி இங்கடி ஒரு 4 விக்கெட் எடுப்பான். இல்ல அதுல போர் அடிக்குது பேட்டிங் ஆர்டர் மாத்தி வச்சிருந்தானுங்க. மேல 2 டோர் என்ன ஹர்பஜன் 3 டோர் என்ன வருவான், தீபக் சேர். ஆமா, அந்த மேட்ச் அப்படி வரும். ஹர்பஜன் தீபக் சேர்லாம் வருவானுங்க. அதெல்லாம் சும்மா என்டர்டெயின்மென்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க அவனுங்க. ஆமா, சவுத் ஆப்பிரிக்கால ஆமா, பேசாம அந்த மாதிரி இந்த மாதிரி இன்னைக்கு நேற்றுக்கு மேட்ச் மாதிரி 4 விக்கெட் போயிட்டா என் தலைவர் முகேஷ் ஸ்டாருக்கு இறக்கலாமா? நடுவில் அடிக்கிறதுக்கு அவன் நெட்ல மட்டும் தான் அடிச்சு பார்த்தேன் நானு. முகேஷ் ஸ்டாருக்கு எடுத்துன்னு வரதுக்கு பதிலா ஏன்டா அவனை தேஷ்பாண்டே விட்டானுங்க. அது எதுக்கு நம்ம ஐயோ, ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டா, எனக்கு நான் எடுத்தப்போ நான் ஹாப்பியா இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு என்னமோ அந்த 9.75 crores ரவி அஸ்வின் கொடுத்தது எனக்கு லைட்டா பேக் ஃபயர் ஆகுதோன்னு எனக்கு இப்பதான் தோணுது. அவன் பீக்ல இருக்கும் போதே 7 கோடிக்கு தான் போனான். நீங்க அப்பவே அந்த திருவிளையாடல் படத்துல சொல்ற மாதிரி. ஒன்னே நான் கேட்டுக்கிறேன், இப்போ நீங்க வந்து ராமகிருஷ்ணா கோஷ் should come in place of இவன் தீபக் கூடான்னு சொல்றேன். Would it be so wrong if Ramakrishna Ghosh comes in place of Ashwin? அது அஸ்வின் பத்தி வந்து இட்ஸ் a very பெரிய டாபிக். இல்ல spin option வேணும்னா they have Ravindra. Spin option வேணும்னா they have Ravindra. Ravindra can bowl 1 or 2 overs. ஆனா fill in 1 or 2 overs. ரவீந்திராவை எப்படியா கம்பேர் பண்ற? அநியாயமா இருக்கு. fill in படத்துக்கு 1-2 ஓவர்ரா. நான் 4 ஓவர் போட சொல்ல, 1-2 ஓவர் படத்துக்கு அவன் போதாதா? இவன் ராமகிருஷ்ணா கோஷே ஃபில் இன் பண்றதுக்கு தான் கூப்பிட்டான். ராமகிருஷ்ணா கோஷையும் வச்சுக்கிட்டு ரச்சினையும் வச்சுட்டு அந்த 5th bowling ஆப்ஷனே ஃபில்லிங் மாதிரி வச்சானா கஷ்டம். இவன் 6th bowling ஆப்ஷன் தான் ஃபில்லிங் கஷ்டம். ஆனா ராஜேஷ், அஸ்வின் ஓகே தான். அஸ்வின் மேல எல்லாம் நான் பெருசா குறை சொல்ல மாட்டேன். அவன் 2 மேட்சும் ரன் லைட்டா குட்டானே தவிர 2 மேட்சும் விக்கெட் எடுத்து கொடுத்தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இவன் அந்த வில்ஜாக்ஸ் விக்கெட் எடுத்தான், நல்ல பால் தான் அது. இந்த மேட்ச் தேவதத் படிக்கல் விக்கெட் எடுத்தான், ஓகே தான். சோ கத்திய வச்சு சொருகிற அளவுக்கு எல்லாம் பிரேஸ் இருக்கிறப்போ ஒண்ணுமே பண்ணாத இவனெல்லாம் எதுக்கே வந்து புடிச்ச வேண்டி. அஸ்வின் பத்தி இட்ஸ் செப்பரேட் டாபிக், செப்பரேட் பாட்ல நம்ம பேசுவோம். So that being said, if வேற எதுவும் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா we'll just wrap this podcast about the teams. And மட்டும் யாரு டாப் டயர் அப்படின்னு கேட்டுறேன். டாப் டயர் யாருப்பா உங்க 4 பேருக்கு, நம்ம உங்க 3 பேருக்கோ டாப் டயர் டீம்ஸ்னா யார்? எந்த 2 டீம் இல்ல எந்த 3 டீம் டாப் டயர்? RCB சொல்லுவேன். RCB டெல்லி பஞ்சாப். RCB டெல்லி பஞ்சாப். வாங்கும்போது 3 டாப் ஸ்ட்ராட்டஜிஸ் மேல இருக்கானுங்க. I would have Sunrisers also for me. 4 டீம். ஓகே, எனக்கு சன்ரைசர்ஸ் செகண்ட் டயர் தான். பட் நான் சொல்றேன், எனக்கு வந்து RCB நீங்க சொன்ன அதே 3 பேர் தான். RCB, DC, பஞ்சாப் 3 பேர் டாப் டயர். அப்பே அடிக்காத 3 பேரை டாப் டயர்ல வேற வச்சிருக்காங்க பாத்தீங்களா? எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த லீக்? அதுதாங்க IPL ஓட பியூட்டி. 5 கப் அடிச்ச CSK எல்லாம் தேர்ட் டயர் சொல்லியாச்சு. ஆமா, 5 கப் அடிச்ச CSK எல்லாம் தேர்ட் டயர். அவனுங்க பாடிட்டு இருப்பாங்க, எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும். இல்ல சன்ரைசர்ஸ் சரி, ஓகே, செகண்ட் டயர் இப்போதைக்கு ஃபைன் பிகாஸ் ஆஃப் தி bowling ஃபைன். யா, செகண்ட் டயர் வந்து எனக்கு சன்ரைசர்ஸ், மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், இந்த 3 பேர் எனக்கு செகண்ட் டயர். ஓகே, உங்க 3 பேருக்கு எனி டிஃபரன்ஸ் பாயிண்ட்? சேம் 3 தான். மும்பை நான் தேர்ட் இயர்ல போடுவேன் டு பி ஹானஸ்ட், பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் இன் தி ஃபர்ஸ்ட் மேட்ச் அலோன். இன்னைக்கு இம்ப்ரூவ் பண்ணா செகண்ட் இயர் தான் அது நோ டவுட்ஸ் அட் ஆல். அது போன மேட்ச் பிரகாஷ் பரகறாரு. அதான் நான் போன மேட்ச் வெச்சி மட்டும் தான் சொல்றேன். நோ அதர் இது வேற எந்த வன்மமும் கிடையாது. போன மேட்ச் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் கொஞ்சம் சொதப்பல் ஆச்சு. இஃப் யூ நீங்களே ஒத்துட்டீங்க. சோ அது ஃபயர் ஆச்சுனா வெரி ஸ்ட்ராங் யூனிட் தான். ஏன்னா ரோஹித் சர்மா ஐபிஎல் அடிச்சு பல வருஷம் ஆச்சு டு பி வெரி ஹானஸ்ட். அத எம்ஐ ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டறானுங்க. ஆனா ராஜேஷ் ப்ரோ, அந்த சி டீம் வச்சிட்டு நீங்க வந்து செகண்ட் தேர்ட் டயர்னு சொல்றதுல வந்து ஒரு நியாயம் இல்ல. பட் ஓகே, ஐ ரெஸ்பெக்ட் பண்றேன். இல்ல இன்னைக்கு நல்லா பண்ணா இட் வில் கம் பேக் டு டயர் 2 அந்த மாதிரி நான் சொல்றேன். சரி, தேர்ட் டயர் மேட்ச் என்ன ஆயிட்டு இருக்கு இப்போ? 4 hours 34 for rollers பார்த்தேன் ஜிடி. இந்த GT LSG ரெண்டுமே இப்போதைக்கு நான் வந்து தேர்ட் டயர்ல வச்சிருக்கேன். அண்ட் LSG எனக்கு 4th டயர், எனக்கு 4th டயர் LSG.
எனக்கு ஜிடிஎன் செகண்ட் இயர்ல எல்எஸ்கே நான் ஆக்சுவலி செகண்ட் இயர்ல இருக்கேன். டேய் நீ சொல்ற மாதிரி அதே சி டீம் தான்டா இவனுங்களுக்கும், அதே சி டீம் தான்டா இவனுங்களுக்கும். சி டீம் அதே கடைசி வரைக்கும் ஆட போறாங்க. அது உனக்கு புரிய மாட்டேங்குது. மும்பை வந்து சி டீமா ஃபர்ஸ்ட் மேட்ச் இருந்தாங்க, ஆனா அதுக்கப்புறம் ஏ டீம் வந்துரும். எல்எஸ்சி வந்து சீசன் ஃபுல்லாவே சி டீம் தான். ஏய் இல்ல இப்போ பைதவே வந்து நீ இது சொன்ன இந்த ராமகிருஷ்ணா கோஷ் அதெல்லாம் சொன்னேன். இப்போ ஒரு ட்விஸ்டுக்கு இப்ப ராமகிருஷ்ணா கோஷ் ஆடாம இவனை வாட் இஃப் தே பிரிங் இன் கமலேஷ் நகர்கோட்டி? சான்ஸே இல்ல. அவன்லாம் கிரிக்கெட் ஆடி 2018க்கு அப்புறம் ஆடவே இல்ல கிரிக்கெட் எனக்கு தெரிஞ்சு. அதனால அந்த யங் சென்சேஷன். ஆமா, 6 வருஷம் ஒரு பிளேயர். அவன் வந்து தீபக் சஹர்க்கே வந்து டஃப் குடுக்குற ஒரு இன்ஜுரி ப்ரோட் பிளேயர். அவன் கேகேஆர்ல இருந்தா முதல்ல அவனை பார்த்து வந்து பயப்படுவான். எல்லாரும் தீபக் சாரை பார்த்து பயப்படுறப்ப தீபக் சாரே ஒரு பிளேயரை பார்த்து பயப்படுறான்னா அது நாகர்கோட்டி மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு பிளேயர் நாகர்கோட்டில இருக்காரு. that being said, எனக்கு தெரிஞ்சு and last year obviously as we said Rajasthan is RR and LSG. எனக்கு RR மட்டும் தான். LSG ஏ தேர்ட் இயர்ல. Rajasthan to be honest I think it's more of a captaincy issue than a team issue. Sanju Samson captain இருந்தா maybe results might improve. இல்ல மனசாட்சியை தொட்டு சொல்ல அந்த பவுலிங்க பார்த்தா உனக்கு பயம் வருதா? மனசாட்சியை தொட்டு சொல்ல அந்த பவுலிங்க பார்த்தா உனக்கு பயம் வருதா? ஜார்ஜ் பார்த்தா உனக்கு பயம் வருதா? அவங்க ஆக்ஷன்ல இங்க கூட போட்டி போட்டு ஆர்ச்சர் எடுத்தாருங்க. அப்பவே தெரியும் அது புட்டுக்குண்டு. நம்மளோட வரும்போது கரெக்டா வெரி பிடிக்கும் ஜாஃபர் ஆர்ச்சருக்கு. அது 2020 சார்ஜா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு. ஆமா ஐயோ அவன் பேட்டிங் இன்னும் அதே மாதிரி தான் இருக்கு. அடிக்கிறான் 2 பால் 26 ரன் அடிக்கிறான் பேட்டிங்ல. அதே 2 பால்ல அவன் ஆனா அதே 2 பால்ல அவன் போட்டு 32 கொடுத்தான். இல்ல அவன் அந்த பேஸ் திரும்ப வந்து அந்த பவுன்ஸோட ரொம்ப கஷ்டம். நம்ம அதே அதெல்லாம் அந்த காலம். இப்ப எல்லாம் ஷார்ட் பால் வந்துட்டாங்க. அப்பெல்லாம் ஷார்ட் பால் ஆடுறதுக்கு பயப்படுறவனுங்க. அந்த காலத்துல அவன் அதை வச்சு பேய் காட்டிட்டு இருந்தான். இப்ப எல்லாம் இறங்கி இப்படி தூக்கி வச்சிருவாங்க அவனை. நான் நம்ம பசங்களை பத்தி மட்டும் தான் பேசுறேன். நம்ம பாய்ஸ் அதே ஷார்ட் பால் தான் கேவலமா நேத்து விட்டானுங்க. அந்த இதுக்கு வச்சுதான் நான் கேக்குறேன். இல்ல நீ வந்து ஜாஷ் ஹேசல்வுட்டையும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த சமயத்தோட கம்பேரே பண்ணக்கூடாது. ஜாஷ் ஹேசல்வுட் அந்த பவுலிங் போட்டதுக்கு யார் வேணாலும் சசப்டபிளா இருந்திருப்பாங்க. நீ வந்து இப்படி நீ சொல்றதால நீ ஜாஷ் ஹேசல்வுட்டோட பவுலிங் தான் நீ அசிங்கப்படுத்துற. இன்டைரக்டா நம்ம பேட்ஸ்மேன் அசிங்கப்படுத்துறேங்கிற பேர்ல நீ ஜாஷ் ஹேசல்வுட் அசிங்கப்படுத்திட்டு இருக்க. ஏய் முஜீப் வந்தா ஒரே ஒரு பாப்புலர் செஞ்சுட்டானுங்க 15 ரன். ஐயோ பாவம். We'll just end this podcast at this note, and as we said, our week 1 review mari of the IPL, and where other thoughts or comments you can give us the feedback in the comments, and we'll go and watch MIGT as of now. Thank you for your participation. Thank you Darshan, Shriram, Prakash and Rajesh. Thank you guys. Thank you. Campada enjoy பண்ணு. Campada